Thank you, Father. Hallelujah. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வார்த்தை கொண்டு எங்களுடைய பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள வார்த்தை ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யக்கூடிய உடைய வார்த்தை, பலப்படுத்துகிற உடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை நோக்கி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட பேசுவீராக. எல்லா விதமான குழப்பங்கள், பயங்கள் விலகுவதாக. உடைய வார்த்தையின் வெளிச்சம் எங்கள் இருதயங்களை பிரகாசிக்க முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட பேசுவீராக. தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எபிரேயர் 4 அதிகாரம். எபிரேயர் 4 அதிலே 12வது வசனம். Hebrews chapter 4 verse 12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. நான் புதன்கிழமை ஃபர்ஸ்ட் இது பேசினேன். வார்த்தையுடைய பரிமாணங்கள், டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி வேர்ட் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிச்சேன் இன்னைக்கு. முதல்ல சிருஷ்டிப்பின் வார்த்தை அப்படின்றத கொஞ்சம் பேசினேன். பேசிட்டு அதுக்கப்புறம் ஆளுகையின் வார்த்தை அப்படின்றதுக்குள்ள போனேன். ஸோ அந்த ஆளுகையின் வார்த்தைன்றதா நான் கண்டினியூ பண்ண போறேன். தொடர்ந்து அதுதான் கண்டினியூ பண்ண போறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த வசனம் மிக தெளிவா சொல்லிருக்கோம். படிச்ச வசனம். தேவனுடைய வார்த்தை அது ஒரு பெரிய ஆயுதமாக அது பேசுகிறது. இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாய் உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த வசனம் வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. அதாவது தேவனுடைய வார்த்தை ஒரு வெப்பன், ஒரு ஆயுதம் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். இங்கேயும் அப்படிதான் சொல்லியிருக்கு இந்த வசனத்திலையும். அது பட்டயம் என்று உருவ குத்துகிற பட்டயம் என்று சொல்லி. ஆனா இந்த பட்டயத்தினுடைய வேலை என்ன? வாட் இஸ் த ரோல் ஆஃப் திஸ் ஸ்வாட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஆன்சர் வருது. அதாவது ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கிறது. ஓகே. ஸோ அதாவது இது எதோட சிமிலரா வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தாவீது சொல்றான் சங்கீதத்துல, உடைய வார்த்தையின் பிரவேசம் வெளிச்சத்தை உண்டாக்குகிறதுன்னு சொல்லி. ஸோ இங்க இது என்ன பண்ணுதுன்னா ஒரு பிரிவினை கொண்டு வருது. ஓகே. ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்குது. இட் டிவைட்ஸ் த ஸ்பிரிட் அண்ட் த சோல். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன என்ன இதுக்கும் அந்த வெளிச்சத்தை கொடுக்குறதுக்கு என்ன வித்தியாசம், என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது நாம் விழுந்து போன நிலைமையிலிருந்து மீட்புக்குள்ள வந்திருக்கிறோம். சோ விழுந்து போன நிலையிலிருந்து நம்ம மீட்புக்குள்ள வந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் அதே உலகத்துல தான் இருக்கிறோம். நம்ம சுற்றி இருக்கிற நபர்கள், சூழ்நிலைகள், மனிதர்கள் எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கு. ஒரே மாதிரிதான் இருக்குன்னா என்ன அர்த்தத்தை சொல்றேன்னா, அது விழுந்து போன உலகத்துல தான் நம்ம இருக்கோம். நம்ம வேற ஒரு இடத்துக்கு போல. அந்த உலகத்துல தான் இருக்கோம். அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள், ஏன் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்கள் கூட நம்ம விழுந்து போனவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சர் நம்ம கொடுத்துட்டே இருக்குது. ஓகே. அப்ப கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு உள்ள இது உள்ள செய்யற வேலையை தான் இந்த வசனம் சொல்லுது. ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை என்ன வேலை செய்யுது அப்படின்றத இது சொல்லுது. வெளியே செய்யற வேலை இல்ல, உள்ள செய்யற வேலை. ஏன்னா உள்ள செய்யறதா முதல்ல நடக்க வேண்டிய வேலை. அந்த வேலை நடக்காதனால தான் நிறைய பேருக்கு எதுவுமே பண்ண முடியாம ஒரு ஸ்தம்பிச்சு போய் அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. என்ன செய்யணும்னு தெரியாம.
சோ வார்த்தை உள்ள போய் என்ன பண்ணுதுன்னா ஆவியும் ஆத்மாவையும் பிரிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆத்மா இன்னும் மறுசீரமைக்கப்படவில்லை, இன்னும் ரீஜெனரேட் ஆகல. ஓகே, அததான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம், அந்த ப்ராசஸ்ல இருக்கிறோம். அது ரீஜெனரேட் ஆகாதனால நமக்குள்ளே இருந்தே எல்லா விதமான அவிசுவாசமும் பயமும் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை, ஹோப்லெஸ்னஸ், நம்பிக்கை இல்லாத நிலைமை ஒரு பக்கம் இருக்குது. எல்லாமே இருக்குது. சோ அப்படி உள்ள இருக்கு, நம்ம இருதயத்திலே இருக்கு. பல சூழ்நிலைகளை பத்தி, பல காரியங்களை பத்தி நமக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குது. என்னதான் யோசித்து பார்த்தாலும் நம்பிக்கையே இல்ல, அப்படி இருக்கு. அப்ப என்ன, அது ஆத்மால இருந்து வருது, நமக்குள்ள இருந்து வருது, வெளிய இருந்து வரல. இப்ப வேற யாரோ வந்து உங்களுடைய நம்பிக்கையை கெடுத்தாங்கன்னா நீங்க அவங்களை எதிர்த்து பேச வாய்ப்பு இருக்கு. உங்களுக்குள்ளேயே நம்பிக்கை இல்லைன்னா என்ன பண்றது? இந்த ஒரு பிரச்சனை ஆத்மால இருக்கு. ஆனா நமக்கு என்ன இப்ப அட்வான்டேஜ், நமக்கு ஆவியும் இருக்கு. தேவனுடைய ஆவி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. we are spirit beings. நம்ம ஆவி பெற்றவர்களா இருக்கிறோம். சோ ஆவி நமக்குள்ள இருக்கும்போது நமக்கு இப்போ ஒரு பிரிவினை தேவைப்படுகிறது. என்ன பிரிவினை அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, மாம்சத்தையும் ஆவியும் பிரிக்க வேண்டும். அவைகள் இரண்டும் வேறு பிரிக்கப்பட வேண்டும். இது மாம்சம், இது ஆவி என்று பிரித்து இருக்கப்பட்டு, நாம் மாம்சத்தின் சிந்தனைகளை வெறுத்து நாம் வந்து ஆவியின் சிந்தைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். சோ இதுக்கு நமக்கு பிரித்தாதான் ஈஸியா இருக்கும். இல்லன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா கன்ஃபியூஷனா இருக்குன்னு சொல்றாங்க. பிரதர் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன் கன்ஃபியூஷன் வருது அப்படின்னா, ஆவியும் இருக்கு, ஆத்மாவும் இருக்கு. அதாவது ஆத்மா இருக்குன்னா, ஆத்மா இருக்கணும், இருக்க வேண்டியதுதான். ஆனா அது மறுசீரமைக்கப்படாதனால அதுல இன்னும் வந்து அன்ஜெனரேட்டடா ரீஜெனரேட்டா இல்லாம இருக்கிறதுனால அதுக்குள்ள இருந்து அவிசுவாசம், பயம், நம்பிக்கை இல்லாத நிலைமை, ஹோப்லெஸ்னஸ், அது எல்லாமே ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. சோ அதுவும் வருது, இதுவும் வருது. அதான் குழம்பி போயிருக்கு. சில பேருக்கு வந்து நம்பிக்கை இருக்கிற மாதிரியும் இருக்கு, இல்லாத மாதிரியும் இருக்கு. சோ என்னன்னே தெரியல, அப்படி இருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் புரியுது, ஆனா இது ஏன் இப்படி இருக்குன்னு புரியல. ஏன் அதாவது ஒரு மிக்ஸட் ஒரு ஃபீலிங் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. காரணம் அந்த செப்பரேஷன் சரியா நடக்கல இன்னும். ஓகே, செப்பரேஷன் பிட்வீன் தி ஸ்பிரிட் அண்ட் சோல் இன்னும் நடக்கல. ஓகே, சோ அது நடக்க வைக்கிறது தான் வார்த்தை, தான் அதை நடக்க வைக்கிறது. The word makes that separation possible by giving us insights and giving us light. இந்த இன்சைட் அண்ட் லைட் வந்து நிறைய நேரம் பாத்தீங்கன்னா கான்சியஸ் மைண்டுக்கே வரும்னு நீங்க நினைக்கவே தேவையில்லை. நிறைய நேரம் வார்த்தை உங்களுக்குள்ள போய் எவ்வளவு அற்புதமான கிரியைகளை உங்களுக்கு தெரியாமலே செஞ்சிரும். அது செஞ்சிருச்சுன்றதுக்கு ஒரே அடையாளம், உங்களுக்கு ஒரு சமாதானமும் ஒரு தெளிவும் ஏற்படும். அப்படிதான் கண்டுபிடிக்க முடியும். ஓ, வார்த்தை உள்ள போய் வேலை பார்த்திருக்கு. சரியா? சோ வார்த்தை அதுவே போய் வேலை பார்த்துரும். அதனாலதான் சொல்றேன், you have to spend time consuming the word. வார்த்தையை உட்கொள்வதிலே நேரம் செலவழிக்க வேண்டும். ஏன்னா நீங்க அதை செஞ்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து வார்த்தை உள்ள போய் என்ன செய்யணுமோ அதை வந்து செஞ்சிருது. இப்ப வந்து யாருமே வந்து என்ன எப்படி சாப்பிடுறது இல்லைன்னா, இப்ப நான் முதல் ஒரு 10 நிமிஷம் ஹார்ட்டுக்காக சாப்பிடுறேன், அடுத்த 20 நிமிஷம் நான் சாப்பிடுறேன் கிட்னிக்காக சாப்பிடுறேன், அடுத்து அடுத்து சாப்பிடுறது நான் வந்து எலும்புக்காக சாப்பிடுறேன், அப்படின்னு யாரும் சாப்பிடுறது இல்லை. என்ன பண்றோம், நல்ல ஆகாரம், நல்ல தேவையானது, நல்ல ஆகாரம் நமக்கு எது தெரியுதோ அதை எடுத்து நம்ம சாப்பிடுறோம். சாப்பிட்ட உடனே உங்கள் சரீரமே என்ன பண்ணிக்கிறதுன்னா அதை கன்வெர்ட் பண்ணி எந்த இதுக்கு போடணுமோ, எங்கெங்க அதை எதை அனுப்பணுமோ அதை என்ன பண்ணிடுது, கரெக்டா எடுத்து அனுப்பிடுது. ஓகே, சேம் வே வார்த்தை கூட நீங்க கனெக்டா இருந்தீங்கன்னா, வார்த்தை உள்ள போச்சுன்னா அதுவே போய் என்ன பண்ணிரும் அப்படின்னா, என்னென்ன காரியங்களை எங்கெங்க செய்ய வேண்டுமோ, எதை உங்க இருதயத்துல பிரித்து எடுக்க வேண்டுமோ, எந்தெந்த ஏரியால உங்களுக்கு கிளாரிட்டி இல்லையோ, தெளிவு வேணுமோ, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா குடுத்துரும். வார்த்தை உள்ள போய் அதை செய்துவிடும். வார்த்தையை பற்றிக் கொள்வது மிக மிக அவசியமா இருக்கிறது. அததான் இந்த வசனம் சொல்லுது. இது அன்னைக்கு நான் இதை சொல்லல. அதனால இதை நான் சொல்லிட்டு நான் திரும்ப அந்த ஆளுகையின் வார்த்தை அதுதான் நான் பேச போறேன். அதை கண்டினியூ பண்ண போறேன். அதுக்கு நான் மறுபடியும் போயிடுறேன். இப்ப ஆதியாகமம் முதல் அதிகாரம், அதுல 26 to 28. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஓகே, ஏசாயா 14 அதிகாரம் 13, 14.
நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இப்ப இந்த ஆளுகையின் வார்த்தை வந்து ஏன் முக்கியமானது, ரொம்ப ரொம்ப அவசியமானது, இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்கு நான் அன்னைக்கு கொஞ்சம் பேசினேன். பட் அது திரும்ப நான் டீடைலா எடுத்துட்டு பேசுறேன். ஏன் இது முக்கியமானது அப்படின்னா, இந்த வசனம் ஒரு காரியத்தை காட்டுகிறது. எனக்கே ரொம்ப நாள் இது நான் இது ரொம்ப டீடைலா பார்த்தது இல்ல ஆக்சுவலா. ஏன்னா வந்து பிசாசு எப்படி விழுந்தான், அது எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாள் யோசிச்சது உண்டு. அதனால ரொம்ப டீடைலா பார்த்தது இல்ல. ஆனா, இப்பொழுது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்துல அவன் சொல்லுகிறத கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்லோவா நீங்க கவனிச்சு பாருங்களேன். என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் சொல்றான், அவன் பேசுனது தனக்குள்ள பேசிக் கொண்டது. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். அவன் தெளிவா வந்து எப்படி சொல்றான், வானத்துக்கு ஏறிட்டு தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக, ஓகே, தேவனுக்கு மேலாகன்னு சொல்லல, தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் ஆராதனை கூடத்தின் பருவத்திலே வீற்றிருப்பேன் என்றும். அப்புறம் 14, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன். சரியா? உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அப்ப சில பேர் நினைக்கிறாங்க, அவன் ஆண்டவருக்கு மேல போகணும்னு நினைச்சான். ஆண்டவருக்கு மேல போகணும்னு அவன் நினைக்கல. அவன் அப்படி அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவன் அப்படி யோசிக்க கூட இல்ல. அவன் என்ன சொன்னான்னா, தேவனுக்கு ஒப்பாவேன். ஓகே. தேவனுக்கு ஒப்பாவேன். அவன் மைண்ட்ல அதான் இருக்கு. ஏன்னா ஏதேன் தோட்டத்துல இருந்து ஆதாம் ஏவாள்ட்ட என்ன சொல்றான்? நீங்கள் இந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும் போது நீங்கள் தேவனை போலாவீர்கள். ஈக்குவல் வித் காட் தான் அவனுடைய இன்டென்ஷன். ஓகேயா? சோ ஏன் அவனுக்கு அந்த இன்டென்ஷன் வந்தது என்று சொன்னால், இந்த பாயிண்ட்க்கு எனக்கு வந்து பைபிள்ல ஆ என்ன சொல்றது? எக்ஸாக்ட்டா இல்ல. பட் ஆனா என்னால ஓரளவு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, ஆ உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் சில காரியங்கள் நிர்ணயம் பண்ணுகிறார். தீர்மானிக்கிறார். அது என்ன அப்படின்னு சொல்லி என்னென்ன காரியங்கள் பார்த்தீங்கன்னா, அதுல மிக மிக முக்கியமானது என்னன்னா, இந்த பூமியை உருவாக்க வேண்டும். உருவாக்கி அதிலே ஆளும்படி தனது சாயல்ல, தனது ரூபத்தின்படி ஒரு சிருஷ்டிய கொண்டு வரணும்னு அவர் திட்டம் பண்ணுகிறார். ஓகே. இங்க ஒரு காரியம் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த எர்த் வந்து பூமி உருவாகுறதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துச்சுன்னு நமக்கு எதுவும் தெரியாது. பைபிள் ஒன்லி டாக்ஸ் அபவுட் ஹியூமன் ஹிஸ்டரி. Bible does not talk about the history of the earth. The Bible is not concerned about that. The whole Bible is about this species called new creation. புது சிருஷ்டியை பத்தி தான் பைபிளே. சுவிசேஷமே அதை பற்றி தான். ஓகே. சோ புது சிருஷ்டின்னு ஒண்ணு இருக்கும், வரப்போகுது. அது ஆளுகை செய்யும் அப்படின்றது தான். சோ மனிதர்கள் ஆதாமுடைய காலத்துல இருந்தா வேதம் துவங்குகிறது, வேதம் எழுதுகிறது. அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா நமக்கு எதுவுமே தெரியாது. ஓகே. சோ நெறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்ல இருந்து இந்த கார்பன் டேட்டிங் அது இதெல்லாம் எடுத்து நெறைய பேர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஹிஸ்டரி எல்லாம் சொல்றாங்க. அத நெறைய கிறிஸ்டியன் தியாலஜி வெஸ்ட்ல இருக்கவங்க நெறைய அத ரிஃப்யூட் பண்றாங்க. அப்படிலாம் இல்ல. என்ன பைபிள் அப்படி இல்லன்னு. நான் என்ன சொல்றேன், அது மாரிலாம் நம்ம அந்த டிபேட்க்குள்ளே போ வேணாம். மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருந்துச்சா இல்லையான்னு. ஐ ரியலி டோன்ட் கேர். அது இருந்ததா என்ன? இல்லன்னா என்ன? அத பத்தி எனக்கு தேவையே இல்ல. எனக்கு தேவை என்னன்னா, ஆதாமின் சந்ததி விழுந்து போயிருச்சு. ஐ வாஸ் ஒரிஜினலி பார்ட் ஆஃப் தட். இப்ப அந்த சந்ததி விழுந்து போன அந்த சந்ததியிலிருந்து மறுபடியும் இயேசு கிறிஸ்து மூலமா எப்படி நமக்கு ஆளுகை திரும்ப வருகிறது என்பதுதான் சுவிசேஷமே. இதுதான் crux of the gospel. Okay. So I am more interested in finding out how do I get back to the chair. Okay. I am in the spirit I am already in the chair, but I want to be in the chair in the physical also. So அது எப்படி செய்யறது? அது மட்டும் தான் நம்முடைய நோக்கமே இருக்கணும் தவிர பைபிள் அதுக்கு தான் படிக்கணும். வேற எதுக்கும் படிக்க கூடாது. சரியா? அவன்கிட்ட போய் ஆர்கியூ பண்றது, தகராறு பண்றது இதெல்லாம் வேஸ்ட். அவன யூ ஆர்கியூ வித் தி ஈக்குவல்ஸ். யூ டோன்ட் ஆர்கியூ வித் சம்படி ஹூ இஸ் அண்டர் யூ. ஓகே. சோ நம்ம வந்து கீழ்ப்படுத்தி ஆண்டுகள்னு சொல்றவட்ட போய் நம்ம ஆர்கியூ பண்ணிருந்தா அது அதோட ஒரு முட்டாள்தனமான காரியம் ஏதா இருக்குமா? சோ டோன்ட் ஆர்கியூ வித் அவங்ககிட்டலாம் ஆர்கியூ பண்ண தேவையில்லை. இட்ஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபால் அண்ட் தென் த ரிகவரி த்ரூ கிரைஸ்ட் ஜீசஸ். ஓகேயா? சோ தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னே தனது சாயலின்படி தனது ரூபத்தின்படி ஒரு ஸ்பீசிஸ் இருக்கணும் அப்படின்னு தேவன் திட்டம் பண்ணுகிறார், நிர்ணயம் பண்ணுகிறார். நிர்ணயம் பண்ணி அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கிறார். தேவன் வந்து தேவைகள் எழும்ப முன்னே சந்திக்கிறவர். சோ அப்ப அவரு மனுஷனுக்கு என்னெல்லாம் நடக்கணும், என்னெல்லாம் செய்யணும்ன்றதெல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் ஆயத்தம் பண்ணிட்டார். சரி, ஒரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் முதல் அதிகாரம், எபேசியன் சாப்டர் 1.
அதுல 1ல இருந்தே வாசி. எபேசியர் 1:1ல இருந்தே வாசி. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். அவருடைய என்ன பண்ணாரா, உலக தோற்றத்துக்கு முன்னாடி நிறைய ரொம்ப ரிச் பேசேஜ். நீங்க ரொம்ப ஸ்லோவா தான் அதை படிக்கணும். அந்த ஒரு அதிகாரத்தை படிக்கிறதுக்கு ஒரு 10 நாள் படிக்கலாம். வெறும் ஜஸ்ட் ரீட் பண்றது அவ்வளவு டெப்த் அது இருக்கு அதுல. ரைட். சோ சுவிகார புத்திரர் ஆகும்படி உலக தோற்றத்துக்கு முன்னே, பிஃபோர் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் திஸ் எர்த், நம்ம தேவனுக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி நம்மை முன்குறித்தார். இதையதான் ரோமர் 8 பவுல் எழுதுகிறார். அவர் சொல்றாரு, எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எங்க பண்ணிட்டாராம், உலக தோற்றத்துக்கு முன்னே நிறைய ஆக்டிவிட்டி நடக்குதுங்க. சில நேரம் பாத்தீங்கன்னா சில கட்சியில ஒரு ஆள் அவர் தான் முக்கியமானவர்னு வச்சிருவாங்க. திடீர்னு என்ன ஆகும்னா தலைவரோட வாரிசு உள்ள வந்துடும். வந்த உடனே இவரை தள்ளிட்டு அவரை தலைவராகிடுவாங்க. ஓகே, நீங்க நினைக்கலாம், என்ன பிரதர் நீங்க அவ்வளவு தூரம் போயிட்டீங்க, சில சபையிலேயே தான் நடக்குது, மெகா சர்ச்சில் நீங்க சொல்லலாம். சரி, வாட் எவர். சோ அது மாதிரி நடக்குது. ஓகே, சோ என்ன பண்ணிடுறாங்க, அந்த வாரிசு என்ன ஆயிருது, இவ்வளவு நாள் இவர் தான், அவரு நிறைய மனக்கோட்டை கட்டி வச்சிருந்திருப்பாரு. அடுத்து நான் தான் தலைமை போதகர் அப்படின்னு வருவேன் அப்படின்னு, அதுக்குள்ள என்ன இது அப்படின்ற மாதிரி நடக்குது. ஓகேயா, அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னன்னா, இவன் எவ்வளவு நாள் என்ன ட்ரீம் பண்ணிருந்தான்னு தெரியல. நான் தான் இருப்பேன், தேவனுக்கு சமமாவேன் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்திருக்கலாம் அவன். அடுத்து ப்ரமோஷன் எனக்கு தான், மைக்கேலோட ஈக்குவல் ரேங்க்ல இருக்கேன், அடுத்து மைக்கேலுக்கு மேல நான் போயிருவேன்னு நினைக்கிறேன், போய் நான் தான் அடுத்து பாஸ். இப்போ உங்களுக்கு புரியுதா எங்க இருந்து இந்த இதெல்லாம் வருதுன்னு? என்னைய எலிவேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏமாத்திட்டாங்க, இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வருது பாத்தீங்களா, எங்க இருந்து வருதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க சொல்லலாம் எங்க ஆபீஸ் பாலிடிக்ஸ் நடக்குது பாருங்க. இல்ல இது பழைய காலத்து பாலிடிக்ஸ், ஆதி காலத்து பாலிடிக்ஸ். பிஃபோர் டைம் பிகான் திஸ் பாலிடிக்ஸ் வாஸ் கோயிங் ஆன். சோ இவன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு இந்த பாலிடிக்ஸ். சோ அவன் என்ன பண்றான், அப்படியே அவன் ஒரு மனக்கோட்டை கட்டி வாழ்ந்துட்டு இருக்கான். நமக்கு தான் அடுத்து எல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். நமக்கு ஈக்குவல் ஆக்கிடுவாருன்னு நினைக்கிறான். அப்படின்றப்ப இந்த ஆமான் யோசித்தான் பாத்தீங்களா, அவனுக்கு எல்லாம் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது ராஜா கேட்கிறாருல அன்னைக்கு நைட்டு கூப்பிட்டு, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும்னு அவன் நினைச்சானா, என்னைய தவிர யார் ராஜா கணம் பண்ணுவா அப்படின்னு நினைச்சான். சோ அந்த மாதிரிதான் இவனும் ஆசாயில இருந்திருக்கான். பல விதத்துல இப்படி போவோம், அப்படி போவோம், இது பண்ணிடுவோம், அது பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும் போதே ஆண்டவர் பார்த்துட்டா வேற ஏதோ பிளான் நடந்துட்டு வேற திட்டம் போயிட்டு. என்னன்னா, என்ன மனுஷன் ஒருத்தனா இந்த பூமி அவன்கிட்ட தான் கொடுக்க போறாராம். கொடுத்து இந்த ஒழுங்கின்மை வெறுமையா இருக்கிற பூமியை சீர்படுத்தி அதை ரெஸ்டோர் பண்ணி அதை எடுத்து மேன்ட்ட கொடுக்க போறாராம். கொடுத்து அவன் தான் ஆளுகை செய்யணுமா, இது மாதிரி செய்ய போறாராம் அப்படின்னு சொல்லி ஒரு அவனுக்கு பொறாம வந்துருச்சு. சோ இவனுக்குள்ள பொறாம இவன் இந்த ஒரு திட்டத்தை போட்டு ஒரு பிளான பண்றான் அப்படின்றத ஆண்டவர் முன்னறிந்து அவர் கண்டுபிடிச்சு அவனை கீழே தள்ளி. சோ ஏன் அதை தள்ளினாரு அப்படின்னா, இட்ஸ் வெரி, அதான் நான் சொல்றேன், அகாப்பே லவ் அப்படின்றத அந்த மணிக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அகாப்பே லவ்னா என்னத்தலாமோ சொல்றாங்க, இதுதான் அகாப்பே லவ், அதுதான் அகாப்பே லவ் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சது தெரியாது எதெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க ஆளாளுக்கு. ஆனா அதான் பாருங்க, சம்டைம்ஸ் சில பிப்ளிக்கல் கான்டெக்ட்ஸ்க்கு நம்ம ஈஸியா அந்த வெறும் அந்த ரூட் வடவெல்லாம் வச்சு பண்ண முடியாது. அதனாலதான் சொல்றேன், பைபிள் இஸ் ஸ்பிரிட் புக். பைபிள் எப்படி படிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் யுவர் ஸ்பிரிட் ஷுட் கேட்ச் சம்திங் அண்ட் அது உள்ள எடுத்து உங்க மைண்டுக்கு அதை ரிலீஸ் பண்ணி கொடுக்கறதா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்.
எல்லாம் நீங்க யாருக்கா கை தட்டிட்டு போலாம், ஐயா நல்லா பேசினாருன்னு சொல்லிட்டு. ஆனா என்னைக்கு வந்து உங்க ஸ்பிரிட் ஒரு காரியத்தை வந்து எடுத்து உங்களுக்கு அதை இன்டர்பிரட் பண்ணி கொடுக்கும், அதுதான் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். சோ பைபிள் அப்படிதான். பைபிள் வந்து இட்ஸ் ஸ்பிரிட் புக். ஸோ ஒன்லி பீப்புள் வித் ஸ்பிரிட் வில் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் த புக். அதுல இருந்து அது என்ன சொல்ல வருதுன்னு. ஜஸ்ட் வந்து அகாப்பே அப்படின்னா நாங்க கிரீக்ல போய் தேடணும். கிரீக்ல என்ன அர்த்தத்துல வருதுன்னா இந்த அர்த்தத்துல வருது, இதுதான் அது அப்படின்லாம் சொல்றது வந்து நாட் ஃபுல்லி கரெக்ட். சம்டைம்ஸ் இட் பிகம்ஸ் ஹெரிட்டிக்கல். எங்க ஹெரிட்டிக்கலா போகுதுன்னா, அகாப்பே எடுத்து எங்க சொல்லிடுறாங்கன்னா, அத வந்து தேவன் உலகம் எல்லாத்துமே அந்த அன்பை வச்சிருக்காருன்னு சொல்லி குழப்பி விட்டுறாங்க. Agape is a love that is strictly restricted within the elect. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் மட்டுமே இருக்கிற காஸ்ட்லி லவ். இட்ஸ் நாட் அ சீப் லவ். இட்ஸ் நாட் சம்திங் தட்ஸ் அவைலபிள் இன் தி எர்த். பூமியில நிறைய நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் தேவனுடைய அன்புக்கு, இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லி. ஆனா எந்த எக்ஸாம்பிளுமே செட் ஆகாது. ஏன் செட் ஆகாதுன்னா, இது வந்து வேற விதமான அன்பு. இது வந்து ஆளுகை சம்பந்தப்பட்ட அன்பு. ஓகே, ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய சொத்து, தன்னுடைய ஆஸ்தி அதை தன் பையனுக்கு கொடுக்குறாரு, சரியா? ஆனா இது அதையெல்லாம் மேல இது எப்படிப்பட்ட அன்புனா, அதுவும் அன்புதான், தகப்பனுடைய அன்புதான். ஆனா இது வேற மாதிரியான அன்பு. இது எப்படிப்பட்ட அன்புனா, தனது சாயல தன் ரூபத்தை கொடுக்குறாரு. நான் ஆளுகையில இருக்கிறேன், உனக்கு உன்னை ஏற்படுத்தி உனக்கு நான் ஒரு ஆளுகையை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஏன் அகாப்பே இங்க வருதுன்னா, பிசாசை தள்ளி விட்டதை வச்சுதான் அகாப்பே வருதுன்னு நான் சொல்றேன். தேவன் வந்து பிசாசு மேல இருக்க கோபத்தினால தள்ளி விடல, நம்ம மேல இருக்கிற அன்பினால தள்ளி விட்டார். இன்னொன்னு அது மட்டும் இல்ல, நமக்கென்று தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த ராஜ்யம். ஓகே, நமக்கென்று தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த ராஜ்யம், திரும்ப சொல்றேன், ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த ராஜ்யம். சோ அந்த ராஜ்யம் எந்த வகையிலும் டிஃபைல் ஆகக்கூடாது, அந்த ராஜ்யத்தின் நோக்கம் ஒரு வகையிலும் கெட்டு போயிடக்கூடாது என்பதில் தேவன் மிக தெளிவாக இருந்து பிசாசுக்கு அங்க எல்லாம் தள்ளிவிட்டார். ஓகே, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்ல தேவனோட நோக்கம் வந்து ஆதாம் ஆளுகை செய்ய வைக்கணும்னு, ஆனா ஆதாம் ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னு இன்டைரக்டா தேவனே ஃபெயில் ஆனார்ன்ற ரேஞ்சில சொல்றாங்க. கிடையாது. அதாவது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் ஒரு டைம் வந்து, கிரியேஷன் வந்து இஸ் மியர்லி டைவர்ஷன். நியூ கிரியேஷன் வாஸ் தி ஆக்சுவல் திங். உலக தோற்றமே புத்திர சுவீகாரர் ஆகும்படி தேவன் நமக்கு முன்குறித்தாருன்னு சொல்லி எல்லாருக்கும் எழுதல, உலகத்துல இருக்க அவ்வளவு பேருக்கு எழுதல, எபேசுவில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுறாரு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எழுதுறாரு. ஓகே, சோ தேவன் முன்குறித்தது, நம்மளை தெரிந்து கொண்டது. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமா அப்படின்னா 100% அடிச்சு சொல்லுவேன், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இல்ல நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க, வாய்ப்பே இல்லை. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா 100% நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்க எலெக்ட்ல இருக்கீங்க. உங்க மேல அந்த விசேஷித்த அகாப்பே அன்பு இருக்குது. அது எந்த அன்புனா, தேவனுடைய அன்பினால நமக்கு நிறைய காரியங்கள் நடக்கலாம். ஒரு சின்ன விஷயத்துல இருந்து, ஒரு சின்ன ஜெப குறிப்புல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நடக்கலாம். ஆனா தேவனுடைய அன்பின் உச்சகட்டம் என்ன அப்படின்னா, அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய தன்மையை நமக்கு கொடுத்து ஆளுகை நம்ம கொடுத்தாரு பாருங்க, அதுதான் தேவனுடைய அன்பின் உச்சம். இதுதான் அகாப்பேயின் உச்சம். இதுதான் அகாப்பே. சோ அகாப்பே நீங்க பேசுறீங்கன்னா, டொமினியனை அதோட கலக்காம அகாப்பே பேச முடியாது. இம்பாசிபிள். இது எப்படிப்பட்ட டொமினியன்? தமது சாயலை விட்டு தமது ரூபத்தின்படி உருவாக்கி கொடுக்கப்பட்ட ஆளுகை. அந்த அடிப்படையில் அகாப்பே வருது. அகாப்பே அன்பு கொடுத்ததிலே உச்சகட்டம் ஆளுகை. தேவன் அது திரும்ப சொல்றேன், தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி உருவாக்கி கொடுத்த ஆளுகை. In his image, in his likeness, he created us and gave us his dominion, his kind of dominion. What kind of dominion is that? His word carries power. அவர் ஆதியிலே வந்து உண்டா கடவுள் சொல்ல 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 அப்படியே ஆயிற்று. அதே வல்லமையை நம்முடைய வாயில தேவன் கொடுத்திருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, தன்னை விசுவாசிகளை பத்தி பேசும்போது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்திலே போ என்று சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும். இதுதான் ஆளுகையின் வார்த்தை. இதெல்லாம் ஆளுகையின் வார்த்தை. ஏன்னா வேர்ட்ல அவ்வளவு பவர் வச்சுட்டார், அதிகாரத்தை வச்சுட்டு நீ சொன்னபடி ஆகும். அப்படி இது தேவனுடைய தன்மை. ஆக்சுவலா அவர் சொன்னா ஆகும். கேக்குதா? கட்டான மாதிரி இருந்துச்சு. கேக்குது, நல்லாவே கேக்குது. ஓகே, ஃபைன் ஃபைன். எனக்கு ஒரு சிக்னல் டவுன் ஆன மாதிரி இருந்துச்சு. ஃபைன், ரைட். ஓகே, சோ தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி உருவாக்குனாருன்னா என்னன்னா, அவர் சொன்னால் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் இருக்குல்ல, அதே வல்லமை, அதே அதிகாரத்தை நமக்கு கொடுத்தார். அதான் திரும்ப சொல்றேன்,
ஆதாம் விழுந்து போயிட்டான் அப்படின்னா ஆதாம் பிளானே கிடையாது, அது டீக்காய். அவருக்கு தெரியும் ஆதாம் விழுந்து போயிருவான்னு. ஆனா விழுந்து போன ஆதாம் உடைய அந்த குரூப்ல இருந்தே கொஞ்சம் பேரை எடுத்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், ஆதாமின் சந்ததியில இருக்கிறவர்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய புத்திரராக முடிய அதிகாரம் கொடுத்தார். இந்த குரூப் இருக்கு பாத்தீங்களா, இந்த குரூப் உலக தோட்டத்துக்கு முன்னே முன்குறித்து விட்டார். அவருக்கு தெரியும் எவன் எங்கெங்க இருக்கு, எவன் நம்மகிட்ட வருவான் இல்ல, அவ்வளவு பேர் மார்க் பண்ணு, அவ்வளவு பேர் பிடிச்சு அவ்வளவு பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக முடி, புத்திரராக முடி, சுவிகார புத்திரராக முடி, அடாப்டட் சன்ஸ் ஆக முடி உலக தோற்றத்துக்குமே திட்டம் பண்ணிட்டார். சோ உங்களுக்கு ஆவி அருளப்பட வேண்டும். உங்களுக்கு என்று ஒரு விசேஷித்த ஆவி, இயேசுவை போலவே இருக்கிற அந்த ஆவி உங்களுக்கு என்று ஒரு ஆவியை ரெடி பண்ணி ரெடியா வச்சுட்டார். நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு அந்த ஆவியை அனுப்பிட்டார். உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்தார், அவர் அந்த ஆவியை கொண்டு உங்களுக்குள்ளே வைத்து விட்டார். வைத்து நீங்கள் இப்பொழுது புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆளுகை செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட புத்திர சுவிகாரராய் இருக்கிறீர்கள். சன்ஷிப் அண்ட் அடாப்ஷன் டொமினியன் இல்லாம பேச முடியாது. ஏன் பேச முடியாது? ஏன் பேச முடியாதுன்னா ஆதியாகமம் 1 கீழ்ப்படுத்தி தமது சாயல்படி தமது ரூபத்தின்படி உருவாக்கினார். அதுதானே சன்ஷிப்பு. அவரை போலவே அவருடைய தன்மை, அவருடைய குணாதிசயம். இப்ப நம்ம பிள்ளைங்க நம்ம சாயல் நமது ரூபத்துல இருக்காங்க. அதே மாதிரி தேவன் நம்மை அவருடைய சாயல் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி படைத்தார்னா எதற்கு தமது சாயல் தமது ரூபத்தின்படி படைத்தார்? ஆளுகை செய்யும்படி. அவருடைய தன்மை அவருடைய ரூபத்திலிருந்து எடுத்து கொடுத்த முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா ஆளுகை. ஏன்னா அவர் ஆளுகை செய்கிறார். ஆளுமை சர்வத்தையும் ஆளுகிறது என்று வேதம் சொல்லுது. அவருடைய ஆளுகை எடுத்து தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஓகே, சோ இப்படிப்பட்ட ஆளுகை அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஆளுகையின் வார்த்தை. இது வேதத்துல மிக மிக முக்கியமான ஒரு ரெவலேஷன், மிக மிக தேவையான ஒன்று. ஓகே, சி ஒரு விசுவாசி பின்வாங்கிட்டார்னா என்ன பின்வாங்கிறது, என்ன வாங்க முடியும்? பின்வாங்கிட்டாருங்க அப்படின்வாங்க. அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ், அடிக்கடி பேக் ஸ்லைட் ஆயிட்டார். பிரதர் நல்லா தான் இருந்தாரு, பேக் ஸ்லைட் ஆயிட்டார், பின்வாங்கிட்டாருன்னா பொதுவா என்ன சொல்லுவாங்க, அவர் மோஸ்ட்லி நான் வளர்ந்த டைம்ல என்ன அவர் சபைக்கு வர நிறுத்திட்டாரு. சில நேரம் வேற மார்க்கத்துல இருந்து வந்தவங்களா இருக்கலாம், இல்ல இந்த மெயின் லைன் சர்ச்ல இருந்து வந்திருப்பாங்க, இந்த ஆவிக்குரிய சபைக்கு வந்திருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு இதுல ப்ராப்ளம் ஆகி என்னமோ சம்திங் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வர நிறுத்திட்டாங்க. அவங்க ஜெபம் பண்ணி ஏதோ உங்களுக்கு பதில் வரல அப்படின்னு வர நிறுத்திட்டாங்க. இப்படி பல ரீசன் இருக்கும். பின்வாங்கிட்டாங்க, பேக் ஸ்லைட் ஆயிட்டாங்க. ஆனால் எபிரேயர் 10 அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான விளக்கம் வருது. அதுபடி என்ன அர்த்தம் அப்படின்னா, பின்வாங்குறவர்கள் யாருன்னா அவிசுவாசத்தில் இருக்கிற எல்லாருமே பின்வாங்குறவர்கள். ஓகே, அதை என்ன கொஞ்சம் டிஃபரெண்டா சொல்லணும்னா, ஆளுகையின் வார்த்தையை விட்டுட்டாங்கன்னா அவங்க பின்வாங்கி போயிட்டாங்கன்னு. ஏன்னா கண்டிப்பா விசுவாசம் இருக்காது அந்த இடத்துல. ஆளுகையின் வார்த்தையை விட்டுவிட்டவர்கள் பின்வாங்கி போனவர்கள். ஓகே, ஆளுகை இப்படி பின்வாங்குதல்னு பார்த்தோம்னா இது கொஞ்சம் நிறைய பேர் இதுல வருவாங்க கேட்டகரியில. அவங்க சொல்ற லிஸ்ட் வேற. பின்வாங்கிட்டாருன்னா அதுக்கு சில கேரக்டர்ஸ் இருக்கும். இருந்தாதான் பேக் சைடா இருக்காருன்னு. as long as சர்ச்சுக்கு வாரம் பாய் தேய்ச்சிட்டு போயிட்டு இருந்தாரு, அவர் பின்வாங்கல. ஏன்னா அவர் எங்க வந்துடுறாரு, அட்டண்டன்ஸ போட்டுறாரு, சபைக்கு வர்றாரு, பாஸ்டர்கிட்ட பேசுறாரு, எல்லாம் பண்றாரு. அது தசம்பாவும் கொடுத்துட்டாருன்னா டெஃபினிட்டா அவர் பின்வாங்கல. புரியுதா? ஏன்னா என்ன பண்றாரு, எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. சபைக்கு வந்துருவாரு, புதன்கிழமை ஜபத்துக்கு வந்துருவாரு, எல்லா ஜபத்துக்கும் வந்துருவாரு. ஆனா அயாள் விசுவாசத்துல இருக்குதா அப்படின்னா அதை பத்தி தெரியாது. போதகரே பாருங்க இருக்குது இல்ல, அப்புறம் என்ன அவன் இருக்குது. சோ அது முக்கியம் இல்ல. இன்னொன்னு விசுவாசம் இருக்கிறதுனால மீனிங்கே மாத்தியாச்சு. விசுவாசத்துல இருக்கிறதா என்ன தெரியுமா, இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறேன், ஒரு நாளிலே வானத்தை வருவார் என்று விசுவாசிக்கிறேன், நான் மரித்தால் நித்திய மோட்சத்துக்கு போவேன் என்று விசுவாசிக்கிறேன். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு 15 விஷயங்கள் மைண்ட்ல இருந்தா போதும், அவர் விசுவாசிக்கிறார், விசுவாசத்துல இருக்கிறார். பரவாயில்ல பிரதர், அவர் எவ்வளவு ஊத்துறோம் வந்தாலும் விசுவாசத்தை கைவிடாம விசுவாசத்துல நிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசம்ன்றத மியர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் லைஃபா மாத்தி வச்சுட்டாங்க. ஒரு 4-5 கொள்கைகள் அப்படின்ற லெவல்ல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதுதான் விசுவாசம். கொள்கை கிடையாது விசுவாசம்னா. விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்றால் தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள அலைவ் அண்ட் ஆக்டிவா இருக்கிறவன் தான் விசுவாசத்தில் இருக்கிறவன். தேவன் ஆளுகிறார், நான் அவருடைய சந்ததியா இருக்கிறேன், அவருடைய வழியில நான் வந்திருக்கிறேன், அப்ப நானும் ஆளுகை செய்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே என்று ரோமர் 5:17 பவுல் எழுதுகிறார். இந்த வார்த்தை இருந்துகிட்டே இருக்கு, இருந்துட்டு எனக்கு அது ஆக்டிவா, இதுதான் விசுவாசத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு பல சூழ்நிலைகள் வரலாம், பலவிதமான தடைகள், எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள், நான் நினைத்த காரியம் நடக்காம போலாம், இப்படி பலவிதமான காரியங்கள்லாம் வரலாம்.
ஆனா இந்த விசுவாசத்தின் வார்த்தை என் இருதயத்துல செயல்பட்டு கொண்டிருக்குமானால் நான் எல்லா சூழ்நிலையிலும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஓகே பரவாயில்ல, எனக்கு இந்த மாதிரி இருக்கு, எதிராக தான் இருக்கு, எனக்கு பார்த்தா ஒண்ணு நடக்க தெரியல, ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன் என்று நான் சொல்லணும்னு சொல்ல நான் சொல்லிக் கொண்டிருப்பேன். என்னையும் அறியாம நான், அது மட்டும் தான் என்னோட ஒன்லி வியூவா இருக்கும். ஓகே, அது மட்டும் தான் என்னுடைய ஒன்லி வியூவா இருக்கும். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் முதல் அதிகாரம். கொலோசியர் முதல் அதிகாரம். அதுல 21ல இருந்து வாசிங்க. கொலோசியர் 1:21ல இருந்து வாசிங்க. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியே ஆகும். ஓகே, சரி, பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு வசனம் வருது. என்ன சொல்றாருன்னா, முதல்ல சொல்றாரு, நீங்க துர்க்கிரையில அந்நியரா இதெல்லாம் இருந்தீங்க, ஆனா உங்களை என்ன பண்ணிட்டாரு? அந்த வசனம் வாசிங்க. ஃபர்ஸ்ட் 21 வசனம் திரும்ப வாசிங்க. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஓகே, முன்னாடி அந்நியரா இருந்தீங்க, தேவனுக்கு விரோதமான மனதோடு இருந்தீங்க, இப்படி எல்லாம் இருந்தீங்க, நிறைய நெகட்டிவ்ஸ்ல இருந்தீங்க, தேவ சந்நிதிக்கே வந்து நிக்க முடியாத லெவல்ல இருந்தீங்க. ஆமா, அப்படிதான் பழைய ஏற்பாட்டுல அதான் காட்டுனது. பழைய ஏற்பாட்டுல வந்து மகாபரிசுத்தலத்துல எவனும் போக முடியாது, போனா அடி செத்து போயிடுவான். சோ அப்படிதான் இருந்தீங்க. அப்படி இருந்தப்போ உங்களை இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, கண்டிக்கப்படாதவர்கள், குற்றமற்றவர்கள், பரிசுத்தராயும் அப்படியே உங்களை மாத்தி தேவனோடு ஒப்புரவாக்கிட்டார் தம்முடைய மரணத்தின் மூலமாக. அதாவது அவருடைய மரணத்தை நாம் விசுவாசிக்கிறோம். மரணத்தினா அவருடைய மரணத்தின் மூலமாக நடந்தவைகளை விசுவாசிக்கிறோம். நாம் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் விசுவாசிக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலிலே அவரோட ஐக்கியமாகிறோம் ஆவியின் மூலமாக. ஆவி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். சோ இதனால நம்ம என்ன ஆயிட்டோமா, அவர் முன்பாக ஒப்புரவாகி எல்லாம் ரெடி ஆகி பெர்ஃபெக்ட் ஆயிட்டோமா. அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 2 வசனம் தள்ளி 23, 24. அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் 22 வாசிங்க. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியே ஆகும். அப்ப ஒப்புரவாக்கி முடிச்சுட்டாராம். சொல்லிட்டு ஆனா சொல்றாரு, விசுவாசத்தை நீங்க கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை விட்டு விலகாதபடி விசுவாசத்தினாலே நிலைத்திருந்தால் அப்படி ஆகும்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வர்றாரு? என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், சரியா? ஆனா நாம் கேட்ட சுவிசேஷம் இருக்கு பாத்தீங்களா, ஏதோ ஒரு சுவிசேஷத்தை இந்த ஆளு சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, பவுல் வந்து பிரசங்கம் பண்ணியிருக்காரு ஏதோ ஒரு சுவிசேஷத்தை. அது என்னன்றது கொஞ்சம் ஷார்ட் வெயில்ல பாத்துருவோம். ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அந்த சுவிசேஷம் என்ன உண்டாகிருக்கு? நம்பிக்கை உண்டாக்கிருக்கு. ஏதோ ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு, சரியா? அந்த கொடுத்த நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, அந்த நம்பிக்கையினால ஒரு அந்த நம்பிக்கையை வந்து விசுவாசத்தினாலே காத்துக்கொள்கிற ஒரு வாழ்க்கையை பத்தியும் பவுல் என்னத்தையோ பிரசங்கம் பண்ணியிருக்காரு இந்த ஊர்ல. சோ அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பிரசங்கம் பண்ணியிருக்காரு பவுலு, விசுவாச வாழ்க்கையை சொல்றாரு. ஆனா அந்த விசுவாசத்துல நிலைத்திருந்தால் தான் அப்படி ஆகும். எப்படி ஆகும் அப்படின்னா, ஒப்புரவான அந்த நிலைமையில இருப்பீங்கன்றாரு. அப்பனா என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க அப்படியே இல்லைன்னா நீங்க ரட்சிக்கு போய் இறந்து போயிருவீங்க, நீங்க நரகத்துக்கு போயிருவீங்கன்றாரு. அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. நம்மளா அதை உள்ள போய் சேர்க்கக்கூடாது, சரியா? சோ இது என்ன சொல்ல வர்றாருன்றத அந்த சுவிசேஷத்தை வச்சு சொன்னா நமக்கு புரிஞ்சிடும். என்ன சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணியிருப்பாரு பவுலு அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, பவுல் வந்து சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணேன்னு சொல்றாரு. எந்த சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணாரு? கலாத்தியர் முதல் அதிகாரத்துல அவர் ஒண்ணு பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த சுவிசேஷத்தை வந்து எந்த மனுஷனால் பெற்றதும் இல்லை கற்றதும் இல்லை, இயேசுவே எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்றாரு. நான் யாரையுமே பார்க்கல. அப்போஸ்தலர் கூட சும்மா போய், பேதுரு கூட 15 நாள் சும்மா உட்காந்துட்டு தவிர அவர்கிட்ட இருந்து டீச்சிங் எல்லாம் வாங்கலன்றாரு. நான் யாரையுமே பார்க்கல. இயேசுவின் சகோதரனா யாக்கோபை தவிர யாரையுமே பார்க்கல. அரேபியாவுக்கு போனேன், போய் உட்காந்துருந்தேன், அங்க எனக்கு ஆவியானவரை வெளிப்படுத்தினார், இயேசு எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னு சொல்றாரு. நான் படிக்க நேரம் இல்லை, நீங்க அப்புறம் படிச்சு பாருங்க. என்ன சுவிசேஷம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
அவர் வாசிக்கிறாரு, தம்முடைய குமாரனை நான் சுவிசேஷமாய் அறிவிக்க முடின்றாரு. சரியா? எதை அறிவிக்க முடியும்? தம்முடைய குமாரனை சுவிசேஷமாய் அறிவிக்க முடியும். குமாரனுடைய சுவிசேஷம் கூட இல்ல, குமாரனையே சுவிசேஷமாய் அறிவிக்க முடியும். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, குமாரன் என்கிற அந்த லைஃப், இயேசு கிறிஸ்து வந்து குமாரனாய் வந்தது நமக்காக வந்தார். நாம் தான் ஒரிஜினல் குமாரர், விழுந்து போன குமாரர். சோ ஏன் குமாரன் அவர் வந்தாருன்னா, குமாரன் என்னன்னு காட்டணும். அவர் தான் யுக்திய வார்த்தை, சகலத்தையும் உருவாக்கின வார்த்தை, இன்க்ளூடிங் குமாரனை உருவாக்குற வார்த்தை அவர் தான். சோ அந்த வார்த்தை மாம்சமாய் பூமிக்கு வந்தார். எதுக்கு வந்தார் என்று சொன்னால், நாம் குமாரர்களை எப்படி வாழணும்னு காட்டுறதுக்காக வந்தார். சோ அப்ப குமாரனை சுவிசேஷமா அறிவிக்கிறதுனா என்னன்னா, அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்து விட்டு, அவருடைய வாழ்க்கையை பற்றி பிரசங்கித்து விட்டு, குமாரத்துவத்தை பற்றி பேசுவது. இததான் எபேசியர் 1லயும் பவுல் எழுதுகிறார். புத்திரர் சுவிகாரராகும்படி அப்படின்னு ஆரம்பத்திலே எழுதுறாரு. இஸ் கால்ட் அஸ் இன்டு அடாப்ஷன் அப்படின்னு எழுதுறாரு. அங்கதான் சுவிசேஷம் ஆரம்பிக்குதுன்றதை எழுதுறாரு. ஓகே, குமாரத்துவத்துக்குள்ள தேவன் வந்து அழைக்கும்படிதான். சோ அப்ப குமாரனை அறிவிக்கிறதுனால என்னன்னா, அந்த குமாரத்துவத்தை பற்றின சுவிசேஷம். ஓகே, இது ரொம்பவே குழம்பிக்க தேவையில்லை பாருங்க. சுவிசேஷம் என்ன தேவையில்லாம மண்டை ரொம்ப வச்சுக்கணும் அவசியமே இல்லை. ஏசு கிறிஸ்து சிம்பிளா முடிச்சிட்டாரு. ஏசு கிறிஸ்து சுவிசேஷத்தை எப்படி பேசுறாரு? சுவிசேஷத்துக்கு எப்பயுமே ஏசு கிறிஸ்து வந்து ஒரு பிரிஃபிக்ஸ் போடுவார், ஒரு இனிஷியல் போட்டு பேசுவார். என்ன போட்டு பேசுவார்? சுவிசேஷம்னு மொட்டையா பேச மாட்டாரு, ஒரு லைன் சேர்த்துட்டே இருப்பார். அதை பத்தி தான் அதிகமா பிரசங்கம் பண்ணாரு. ஓப்பனிங் மெசேஜ் அதை பத்தி தான், டாபிக்கே அதுதான். வேற டாபிக்கே ஏசு பேசின எல்லா டாபிக்கும் குயின் ஆர் என்ன சொல்றது, ஆர் க்ரீம் ஆஃப் த டாபிக்னா அதுதான். சுவிசேஷம் அப்படின்றதே வந்து நம்ம நம்ம என் டைம் பீப்புளுக்கு ரொம்ப பிடிச்ச வசனமே அதை வச்சுதான் சொல்லுவாங்க. நாங்க வேக வேகமா எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கோம் பிரதர், ஏன் சொல்றீங்க? அப்பதான் இயேசு வருவாரு. எப்படி சொல்றீங்க? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் சொல்லியிருக்காரு. அதனால நாங்க வேக வேகமா சுவிசேஷம் அறிவிச்சுட்டு இருக்கோம். எல்லார்ட்டையும் சொல்லிடணும். எல்லார்ட்டையும் சொல்றது நல்லது, என்னன்னு செய்தியை கேட்காம அறகுறையா ஓடிடக்கூடாது. அப்படிதான் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு. ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்றாரு, அந்த ராஜ்யத்தை பத்தி தான் தெரியுமா? Do you have any clue about the kingdom? ராஜ்யம் சொல்றாரு, ஏன் ராஜ்யத்தின் சுவிசேஷம் அதை பத்தி சொல்லணும்? ஏன் சொல்லணும்? ஏன்னா இந்த சுவிசேஷமே ராஜ்யத்தை பற்றியது. You take kingdom out, there is no gospel at all. That's the problem. So what preaches the gospel is not gospel at all. Okay, so பவுல் இத பிரசங்கம் பண்ணல. பவுல் பண்ணாததான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான் உட்கார்ந்து. பவுல் இத பிரசங்கம் பண்ணல. பவுல் பேசுனது வந்து ஒண்ணுதான் பிரசங்கம் பண்ணாரு. இந்த இயேசுவை, மரத்தில் சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசித்தால் நீ தேவனுடைய புத்திரன் ஆகிறாய். ஏன் நீ தேவனுடைய புத்திரன் ஆக வேண்டும் என்று சொன்னால், தேவ ராஜ்யம் வருகிறது. அந்த ராஜ்யம் தான் எல்லா ராஜ்யங்களையும் தூக்கி சாப்பிட போகுது. இதெல்லாம் எங்க இருந்து பவுல் எடுத்தாரு? வேற எங்க இருந்து எடுத்தாலும் தானியேல் 2ல இருந்து எடுத்திருக்காரு. ஏசு கிறிஸ்துவே தானியேல்ல இருந்து எடுத்தானே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் பாருங்க, தமிழ் பழைய ஏற்பாடு ரொம்ப முக்கியம். நம்ம பாட்டுக்கு ஏதாவது வளரக்கூடாது, பழைய ஏற்பாடு தேவையில்லாது. சோ ஏன்னா பழைய ஏற்பாட்டுல தான் இதெல்லாம் வருது. ராஜ்யம்ன்றது பழைய ஏற்பாட்டுல தான் வருது. ஏன் வந்து மேசியா வரப்போறாரு, ராஜ்யம் வரும்னு ஏன் எல்லாம் எதிர்பார்த்து உட்காந்துருந்தாங்க? தானியேல படிச்சதுனாலதான். தானியேல் 4 ராஜ்யத்தை பத்தி சொன்னாரு. அடுத்தது 4 ராஜ்யம் வரும். அந்த 4வது ராஜ்யம் முடிவு காலத்துல மேசியாவின் ராஜ்யம் வந்துடும், தேவ ராஜ்யம் வந்துடும் சொன்னாரு. அவர் சொன்ன தானியேல் 2ல இருக்க ராஜ்யங்கள் தானியேலே எக்ஸ்பிளைன் பண்றான். அதுக்கு பெரிய விளக்கம் தேவையில்லை, தானியேல் புக் படிச்சாலே தெரிஞ்சு போயிடும். சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர். அப்படி சொன்ன மாதிரியே நடந்தது. முதல்ல தானியேல் நேபுகாத்நேச்சாரோட கிங்டம், பாபிலோனியன் எம்பையர். அதுக்கு அடுத்து ஆர்க்கிமிடியன் எம்பையர். அப்ப ஆர்க்கிமிடியன் மேடோ பெர்ஷியன் எம்பையர் 2வது. 3வது வந்து கிரீஸ், அலெக்சாண்டர் தி கிரேட்டோட எம்பையர். அது அப்புறம் 4 டிவைட் ஆச்சு. அது எல்லாமே தானியேல்ல வருது. 4வது வர்றது என்ன எம்பையர்னு பாத்தீங்கன்னா ரோமன் எம்பையர். அதுக்கு 10 ப்ராவின்ஸ் இருந்தது, அதான் அந்த 10 காலு. சோ வந்து 10 விரல், 10 கால்ல 10 விரல். சோ அது அந்த ரோமன் கிங்டம் இருக்கும்போதுதான் கல்லு வந்து மோதுச்சு. சோ ரோமன் கவர்மெண்ட் வந்த உடனே எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மேசியா வரப்போறாரு, தேவராஜ்யம் ஆரம்பிக்க போகுது. ஆனா ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன ஆயிடுச்சுன்னா, சதுசேயர் பரிசேயர் மத்தியில அவர்கள் ஒரு பாயிண்ட் விட்டுட்டாங்க. பவுல் எழுதுனது என்னத்தை விட்டாங்கன்னா, ஏன் பழைய ஏற்பாடு ஃபுல்லா வர்ற ஒரு தீமை விட்டுட்டாங்க. தேவராஜ்யம்ன்றது என்னன்னா, அவங்க தேவராஜ்யம் நினைச்சது இஸ்ரேல்ல வரப்போற ராஜ்யம் நினைச்சிட்டு இருந்தாங்க. அங்க போன எரரே என்ன, பழைய ஏற்பாடு ஃபுல்லா படிச்சு பார்த்துருந்தா அந்த எரருக்கு அவங்க வந்திருக்க மாட்டாங்க. ஏனென்றால் அது பழைய ஏற்பாடு வந்து ஏதோ இஸ்ரேல மட்டும் ஆண்டவர் குத்தகைக்கு எடுத்துட்டு மற்றெல்லாம் பிசாஸ்ட விட்டுட்டாரு பழைய ஏற்பாடு சொல்லல. பழைய ஏற்பாடு வந்து சொல்லுகிறது பூமியின் ராஜா என்று சொல்லுகிறது. சரியா? அப்புறம் வந்து நீதிமான்கள் வந்து பூமியை சுதந்திரிப்பார்கள் என்று சங்கீதம் மறுபடியும் சொல்லுகிறது.
அப்ப இந்த ராஜ்யம் வந்து இஸ்ரேல்ல மட்டும் வரப்போறது இல்ல, உலகம் எங்கிலும் வரப்போகிற ராஜ்யம்ன்றத சதுசேர் பரிசேர் இந்த கும்பல் மிஸ் பண்ணிடுச்சு. அதனாலதான் பாருங்க அந்த சாஸ்திரிகள் வந்தவங்க கூட யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு கேட்டு வந்தாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அப்படி ஒரு மைண்ட் செட்குள்ள போயிருச்சு. அவங்க என்ன அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஆயிடுச்சுன்னா, தாவீதின் சிங்காசனம்னு அவர் சொல்லிட்டே இருக்கும்போது, அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த திரும்ப இஸ்ரேல்ல வந்து வரப்போகுது போல. அதான் இவங்களே போய் கேட்கறாங்கல்ல. அப்போஸ்தலர் 1ல நம்ம சீசர்கள் போய் இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை இக்காலத்துல திரும்ப கொடுப்பீர் கேக்குறாங்க. அவரு பிதாவானவர் வச்சிருக்கலாம் நீங்க ஒண்ணும் அறிந்துக்க வேணாம்னு சொன்னாரு. ஏன் சொன்னாருன்னா, இன்னும் இவங்களுக்கு வெளிப்பாடே வரல. பின்னாடி பவுல்னு ஒருத்தன் வரப்போறான். அவன் வந்து எழுத போறான். அவனுக்கு வெளிப்பாடு கொடுக்க போறாரு ஆண்டவர். என்ன வெளிப்பாடு கொடுக்க போறாருன்னா, இஸ்ரவேல்னாலே வேற அர்த்தம்னு சொல்லி. நீ என்னத்த ராஜ்யத்தை கேட்டுட்டு உனக்கு என்ன புரியும்னு சொல்லிட்டு அது சொல்லல. அதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது. அப்புறம் பாத்துக்கலான்ட்டு. ஓகே. வெளிப்பாடு இல்லாதவர்கள் காலத்துக்காக காத்திருக்க வேண்டும். வெளிப்பாடு இருக்கிறவர்களுக்காக காலமே காத்திருக்கு. சரியா? யோசுவா தான் எக்ஸாம்பிள். சரி. சோ இது வந்து இந்த ராஜ்யம் வந்து உலகளாவிய ராஜ்யம். இதுதான் ரோமர் 4:17 பவுல் எழுதுகிறார். என்ன எழுதுறாரு? உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால வராம விசுவாசத்தினாலே வந்தது என்று சொல்லுகிறார். ஓகேயா? சோ இது வந்து ஒரு தேவன் வந்து உலகளாவிய ஒரு ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாரு. ஓகே. இது வந்து சிம்பிளா டானியல்லே வருது. தானியேல் 2வது அதிகாரத்திலே வருது. கைகளால் பெயர்க்கப்படாத கல் வந்து மலையிலிருந்து உருண்டு ஓடி வந்து ஒரு பெரிய பர்வதமாகி பூமி முழுவதையும் நிரப்பிற்று. இஸ்ரேல் தேசத்திலே ஸ்ட்ராங்கா உட்கார்ந்ததுன்னு போடல. பூமி முழுவதையும் நிரப்பிற்று. சோ இட்ஸ் உலகளாவிய தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க சுவிசேஷம்னாலே ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் தான். இயேசு கிறிஸ்து வந்து அதனாலதான் ராஜ்யம்னு கத்துறாரு. 40 நாள் அளவும் ராஜ்யத்துக்கு அடுத்தவையில பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவையில தான் பேசிட்டு இருக்காரு. ஏங்க இவ்வளவு முக்கியம் ராஜ்யம்னா ஜெனிசிஸ் 1 இஸ் த கீ. ஏன்னா this book is about dominion and rulership, nothing else. This is the key of the Bible. சரியா? ஆளுகைக்காகவும் அதிகாரத்துக்கு என்றே அழைத்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான். அதனாலதான் அந்த செயின்ஸ் வந்து ரெவலேஷன் 5ல பாட்டு பாடுறாங்க. எங்களை சகல கோத்திரங்களில் நின்றும் சகல பாஷைக்காரன் நின்றும் உம்முடைய ரத்தத்தினாலே நீர் விலைக்கிரை கொடுத்து மீட்டுக் கொண்டீராண்டவரே. எதற்கு? நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அது மட்டும் இல்ல, ரெவலேஷன் 1:5-6 என்ன சொல்லுது? தம்முடைய ரத்தத்தினாலே பாவங்களை நம்மை கழுவி. இயேசு கிறிஸ்துவ பத்தி இன்ட்ரோடக்ஷன். ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஏன் இந்த வெளிப்படுத்தல் புக் ஏன் இருக்கு தெரியுமா? இயேசு யாருன்ற உண்மையான பிக்சரை காட்டுது. அதுல இருந்து சொல்றாரு, நான் வந்து தாவீதின் வேர் அப்படின்றார். ஐ அம் தி ரூட் ஆஃப் டேவிட் அப்படின்றார். தாவீதின் வேரா இருக்கிறேன். தாவீதையும் நம்ம ஈஸியா கடந்து போயிட முடியாது பாருங்க. ஒரு வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 24 அதிகாரம். பதினாறுல வாசிங்க. 15 அவன் தன் வாக்கியத்தை எடுத்து உரைத்து, பேயாரின் குமாரன் பீழையாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லோரையும் நிர்மூலமாக்கும். ஏதோ சுதந்திரமாகும், சேய் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும், இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும். யாக்கோபில் இருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், பட்டணங்களின் மீதியானவர்களை அழிப்பார் என்றான். ஓகே. சோ பிலேயாம் வந்து நடக்க போறத பாக்குறான். உனக்கு ஒண்ணு ஆர்டர் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தது சொல்லிட்டே வரும்போது இந்த இதுக்கு வந்துடுறான். யாக்கோபில இருந்து ஒரு செங்கோல் தீபம், இஸ்ரவேல்ல இருந்து ஒரு நட்சத்திரம் எழும்பும் என்று அந்த வசனத்துக்குள்ள வந்து அதை வந்து பேசுறான். ஓகே. இவன் யாரை பத்தி சொன்னான் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அதுக்கு ஒரு பிசிக்கல் ரெலவன்ஸ் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் ரெலவன்ஸ் இருக்கு. பிசிக்கல் ரெலவன்ஸ் வந்து அவன் தாவீது தான் பாக்குறான். ஏன்னா தாவீது தான் வந்து அப்படி எழும்புன கிங். அது வரைக்கும் யாரும் அப்படி எழும்பல. இஸ்ரேல்ல இருந்து யாருமே எழும்பல. அதனாலதான் சொல்றான் இப்பொழுது அல்ல சமீபமாய் அல்லன்றான். ஏன்னா கொஞ்சம் வருஷங்கள் ஆச்சு. உடனே தாவீது வரல இல்ல. சோ அதுக்கப்புறம் நிறைய நியாயாதிபதிகள் காலம் இருந்தது, யோசுவா காலம் வந்தது, அப்புறம் நியாயாதிபதிகள் காலம் வந்தது, அதுக்கப்புறம் வந்து சவுல் ராஜா வரணும், அதுக்கப்புறம் தான் தாவீது வந்தான். தாவீது நாட்கள்ல தான் அது நடந்தது. நான் இன்னைக்கு உண்மையில சாலமோனோட இதை படிச்சுட்டு இருந்தேன், ஸ்டன் ஆயிட்டேன். ஏன்னா பார்டர்ஸ் வந்து என்ன ஆண்டர் சொன்னாரோ அந்த பார்டர் சாலமோன் எக்ஸாக்டா ரூல் பண்ணிருக்கான். எகிப்து நதி துவக்கி வந்து தி கிங்டம் பிகான் அப்படின்னு போட்டிருக்கு. போட்டு இட் வென்ட் ஆல் த வே யூப்ரட்டிஸ் தாண்டி வந்து சீரியா வரைக்கும் வந்து டொமினியன். பயங்கரமான இது. அதாவது நத்திங் ஷார்ட் ஆஃப் ஸ்பெக்டாகுலர் கிங்டம் அது. அப்படிப்பட்ட கிங்டம் அவன் சொல்றான். இது வந்து அவன் சாலமன் சொல்றான், இதெல்லாம் நான் பண்ணலங்க, எங்க அப்பா காலத்துல இதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாரு. நான் வந்து இப்போதைக்கு அதை டேக் ஓவர் பண்ணி நடத்திட்டு இருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கிங்டம் வந்து தாவீது. இது தாவீது தான் அவன் பார்த்தது. பிலேயாம் சொல்றது ஆக்சுவலி தாவீது சொல்றான். ஆனா தாவீது வந்து ஒரு ஃபோர்ரன்னர். அதாவது தாவீது எப்படி வந்து மாம்சீக இஸ்ரவேல்ல இருந்து எழும்பி ஒரு மாம்சீக ராஜ்யத்தை அந்த இஸ்ரேல்ன்ற அந்த பவுண்டரிக்கு அவன் செய்தானோ, ஆபிரகாம் வாக்கு பண்ண அந்த என்டையர் லேண்ட் மாச கேப்சர் பண்ணானோ, அதுக்கு அதை விட மிக அதிகமான அளவிலே அதே தாவீதின் நட்சத்திரமாக இன்னொருவர் எழும்புகிறார். அது வந்து தீர்க்க தரிசனம் மற்ற புஸ்தகங்கள்லாம் அது சொல்லுது. எழும்புகிறார். அதனாலதான் வந்து நான் இயேசு வந்து வெளிப்படுத்தல சொல்லும்போது ஐ ஆம் த ரூட் ஆஃப் டேவிட்னு சொல்றாரு. பிலேயாம்லாம் சொன்னான்ல, அதெல்லாம் என்னைய பத்தி தான் சொன்னான். தாவீது பத்தி தாவீது எனக்கு முன்னடையாளமா இருந்தாலும் நான் தான் மெய்யான தாவீதுன்றார். ஐ ஆம் த ஸ்பிரிச்சுவல் டேவிட்னு சொல்றாரு. ஓகே. தாவீத ஈஸியா கடந்து போயிட முடியாது. அதுக்கு இன்னொரு வசனம் இருப்பாங்க, முக்கியமான வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம், சாரி லூக்கா 1ஆ 2ஆ ஒரே விஷயம். முதல் அதிகாரம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 29ல இருந்து வாசிங்க. இல்ல 28ல இருந்து வாசிங்க. முதல் அதிகாரம் 28ல இருந்து. அவளும் அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாழ்வார். ஓகே. ஓகே, சரி. இப்ப பாத்தீங்கன்னா யாருடைய சிங்காசனத்தை கொடுப்பாரா? பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். பிதாவாகிய தாவீதின் சிங்காசனம். ஓகே. சோ நானு இந்த டேவிட் கிங்டம் வந்து ரொம்ப கனெக்ஷன் இருக்கு அப்படின்றத நான் வந்து ரொம்ப நாளாவே நான் ரியலைஸ் பண்ணிருக்கேன். ஆனா மதுரையில டேவிஸ் ஒரு நல்ல டீச்சர் ஒருத்தர் இருக்காரு. நல்ல ஃபெய்த் டீச்சர், வேர்ட் டீச்சர் நல்லா பண்ணுவாரு. அவருடைய ரீசெண்ட் ஒரு மெசேஜ் ராதா எனக்கு வந்து ரெஃபர் பண்ணாங்க. அது நான் கேட்டேன். கேட்கும்போது நானே ரொம்ப ஸ்டன் ஆயிட்டேன். அவர் பேசின ஒரு ரெவலேஷன் கேட்டு. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 21 வசனம் வாசிங்க. அவள் மனம் திரும்பும்படி சாரி 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். இந்த வசனத்தை நான் எப்பயுமே படிக்கும்போது பிதா அப்படின்னு படிக்கும்போது நான் வந்து எப்பயுமே வந்து ஃபாதர் காட் அவரை தான் சொல்லுது அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவரு பிரதர் டேவிஸோட மெசேஜ்ல பாத்தீங்கன்னா அதையும் கனெக்ட் பண்ணாரு, லூக்காவையும். ஏன்னா லூக்கால வந்து யாருடைய சிங்காசனம்னு போட்டிருக்கு?
பிதாவாகிய தேவதூதன் வந்து சொல்றான். எவனோ லோக்கல்ல எவனோ சொல்லிட்டான்னா ஒரு அரசியல் இதுக்காக சொல்லியிருப்பான். ஏன்னா தாவீது ஃபேமஸ் நேம் அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம எடுத்துட்டு போயிடலாம். யூதர்கள் வந்து தாவீதை ரொம்ப ரிவேர் பண்ணாங்க. அதனால சும்மா தாவீது பேரை சொல்லிட்டான் எவனோ ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். எவனோ ஒருத்தன் இல்ல, வந்தது தேவதூதன். தேவதூதன் வந்துட்டு சொல்றான், பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை வந்து இவர் கொடுப்பாருன்றான் இயேசு கிறிஸ்து. இட்ஸ் a very important point. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப தாவீது வந்து கேரிஸ் லாட் ஆஃப் வெயிட் இன் தி ஹெவன்லி ரெல்ம்ஸ். தி நேம் டேவிட் வெரி பவர்ஃபுல் நேம் இன் தி ஹெவன்லி ரெல்ம்ஸ். ஏன்னா தூதன் பேசிட்டு இருக்கான் பேரை வந்து. இப்ப மோசஸ் இவங்க பேர்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் நேம்ஸ் அங்க. ஓகே, அதுக்கு வந்து ஒரு பெரிய, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு சிம்பாலிக்கா எதையோ அவர்கள் காட்டுகிறார்கள். அதனாலதான் அவங்க பேருக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அவங்களுடைய லைஃப் அண்ட் வாட் தே டிட் வந்து சிம்பாலிஃபை சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் அபவுட் த நியூ கிரியேஷன். புது சிருஷ்டியோட சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு முக்கியமான மேட்டர் அவங்ககிட்ட இருக்கு. அவங்க லைஃபை பார்த்து நம்ம பார்க்கும்போது என்னமோ ஒன்று இருக்கு. அதனாலதான் அந்த பேருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா இதை தேவனுடைய சிங்காசனம் சொல்லாம தாவீதின் சிங்காசனம்னு சொல்லிட்டு இங்க இயேசு சொல்றாரு, நான் என் பிதாவின் சிங்காசனம் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவனை என்னோட உட்கார வைப்பேன்னு பேசுறாரு. ஓகே, ஆண்டவர் வந்து 2 பிளான் பண்ணாரு, 2 கேரக்டர்ஸ். அதான் இப்ப இது 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 இன்னொன்னு பாருங்களேன். என்டையர் சுவிசேஷமே இந்த ஒரே வசனத்தை முடிஞ்சிடும். மத்தேயு 1:1 வாசிங்க. மேத்யூ 1:1. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அவ்வளவுதான், சுவிசேஷமே முடிஞ்சிருச்சு ஒரே வசனம். மேத்யூ 1:1. அதே பைபிள் மூடிடலாம், ஒரே வசனம். சுவிசேஷம் இதுதான். ஏன்னா அங்க முடிஞ்சிடுது, கதையே முடிஞ்சுது. ஏன்னா ஆண்டவர் என்ன பிளான் பண்ணாருன்னா, ஹோல் எர்த் ஓகே அவர் உருவாக்குனார். இதை நான் முன்னாடி நிறைய இடம் சொல்லியிருக்கேன். திருச்சியில் இருக்க நேரில் வந்தப்போ கூட சொன்னேன். இட்ஸ் ரியல் எஸ்டேட் ப்ராப்ளம் பாருங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு லேண்ட் மாஸ் பியூட்டிஃபுல்லா எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி எல்லாம் அழகா பண்ணி இதை கவர்ன் பண்றதுக்கு ஒரு ஸ்பிரிட் மேன் ஆவியை பெற்ற ஆதாம கொண்டு வந்து வச்சா, அவன் வந்து இந்த ஆளுகையை மறந்து போய் இப்படிப்பட்ட ஒரு பெரிய இன்ஹெரிட்டன்ஸை கேவலமா நினைச்சு பிசாசு ஏசா மாதிரி தான். ஏசா வந்து சேஷவுக்கு பார்த்த அலட்சியம் பண்ண மாதிரி பிசாசோட போய் கேட்டு அவன் என்ன சொல்றான், அவங்க கூட உட்காந்து பேசி நாசமா போய் கெட்டு போய் போனதுல அவருக்கு வந்து ஆளுகையும் போச்சு, கவர்னிங் ஆளும் போயிட்டான். ஆளுகை போல எர்த்தும் போச்சு, ரியல் எஸ்டேட்டும் கான் அண்ட் ரூலர் ஆல்சோ இஸ் கான். அப்ப இதை மீட் எடுக்கிறதுக்கு தான் பிளான் பண்றாரு. அந்த பிளான்ல 2 முக்கியமான நபர்கள் வர்றாங்க. முதல்ல ஆபிரகாம். ஏன்னா ஆபிரகாமுக்கு உலகத்தை வாக்கு பிடிக்கும். உலகமே உனக்குதான் அப்படின்ட்டு. ஏன்னா என்னோடதுப்பா, அவன் வச்சிருக்கேன், அதனால அது அவனோடது கிடையாது. உலகமே உன்னோடதான். அதுக்கு சிம்பாலிஃபை பண்றதுக்கு தான் ஒரு கானான்னு ஒரு பிக்சரை கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஏரியால ஆரம்பிக்கிறார். கானான் உனக்கு தருவேன், உனக்கு தருவேன். ஏன்னா எவனோ ஒருத்தன் இருக்கிற இடத்தையே வீம்புக்குனே தரேன்னாரு. கானான் என்பது ஒரு பெரிய பொட்டல் காடு. இந்த பக்கம் ஒரு 10,000 ஏக்கர், அந்த பக்கம் ஒரு 10,000 ஏக்கர் எம்டி லேண்டுங்க. அந்த லேண்டை கர்த்தர் கொடுத்தார். அப்படி கிடையாது. அங்க ஒருத்தன் உட்கார்ந்து ரியல் எஸ்டேட் பண்ணி பிளான் பண்ணி வீடை கட்டி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அவன் கஷ்டப்பட்டு மாங்குன்னு வேலை பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி சூப்பரா கட்டி வச்சிருக்கத போய் உனக்கு தர்றேன். இதெல்லாம் ஒரு நியாயமாங்க? இதெல்லாம் தர்மமா அப்படின்னு கேட்டா இயேசு சொன்ன ஆன்சர் தான், இந்த ஊமையில சொன்ன ஆன்சர் தான். என்னுடையதை என்ன இஷ்டப்படி கொடுக்க எனக்கு அதிகாரம் இல்லையா? அவருடையது. வானம் பூமி எல்லாம் அவரோடது. எல்லாம் இவங்க சொல்லலாம் நாங்க உழைச்சு சம்பாதிச்சோம், வாங்கணும், கிழிச்சோம் சொல்லலாம். எல்லாம் அவரோடது நீயே எடுத்துக்கிட்டு ஒருத்தன் எடுத்துக்கிட்ட ஆரம்பத்துல, அவன்கிட்ட வந்து நீ எடுத்துக்கிட்ட. இப்படியே மாத்தி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களே சில சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் வச்சுட்டு நீங்களே எல்லாமே பண்ணி இப்படியே வச்சுக்கிட்டு எல்லாம் எங்களோடது உங்களோடன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஆட்டத்தை கலைக்க போறேன் அப்படின்னு தான் ஆண்டவர் பேசுது. ஏன்னா எல்லாம் அவரோட ப்ராப்பர்ட்டி. ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை விட்டுட்டு இவங்க யார் பேசுறதுக்கு குறுக்க வந்துகிட்டு. சோ ஆபிரகாம் என்ன பண்ணாரு தெரியுமா? நட அப்படின்னு சொன்னாரு. எங்க நடக்க சொன்னாரு? அவனுடைய இல்ல இப்போதைக்கு ஒரு அடி நிலம் கூட கையில இல்ல. அப்ப நடன்றார். அங்கிட்டு போ பூமி எல்லாம் இந்த ஏரியா அப்புறம் போ. நிறைய பேர் வந்து ஏன் ஆபிரகாம் கூடாதவங்க ஏன் கூடாதவங்கன்னா அவளை ஏரியா கவர் பண்ணணும், நடக்கிற இடத்தான் தர்றேன்ட்டாரு. ஜஸ்ட் நடப்பா அவனுக்கு நான் தர்றேன்ட்டாரு. அப்ப ரொம்ப தூரம் கவர் பண்ணணும்ல, அதனால அவன் கூடாரத்தை போட்டு சுத்திக்கிட்டே இருந்தான். இல்ல வீடு கட்டிருப்பான். அவனுக்கு வேலை அப்படி. சாலமோன் பின்னாடி கட்டலையா அந்த மாதிரி கட்டியிருப்பான். அவன் அப்படியே அங்கிட்டு நாட்டா அங்கிட்டு போ லெப்ட்ல போ ரைட்ல போ டூர் போ இதுக்கு போ அதுக்கு போன்றாரு. அவனும் சுத்தி போயிட்டு இருக்கான். வேணுக்குனே பண்ணாரு. ஏன் பண்ணாருன்னா இதெல்லாம் ஒரு பாடம், ஒரு காட்ட விரும்புறாரு. ஏன்னா entire real estate of the earth is going to come into the hands of the Abraham and his seed.
ஓகே, ஏப்ரஹாம் அண்ட் சீடுக்கு தான் என்டையர் எர்த் வந்து கொடுக்க போறார். ஓகே, சோ இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனா இதோட ரட்சிப்பு முடியல. இன்னைக்கு என்ன காமெடி என்னன்னா, சபை இதுக்கே இன்னும் போல, ஆத்தும ரட்சிப்புலயே நிக்குது. ஆத்தும ரட்சிப்பு, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிப்புக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். என்ன ரட்சிப்பு? ஆத்தும ரட்சிப்பு. ஆத்தும ரட்சிப்பு இருக்கு, யாரு இல்லைன்னா எதுக்கு ஆத்மாவை ரட்சித்தாரு? உன் ஆத்மா ஆதாம் மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி திங்க் பண்ணக்கூடாது. கிறிஸ்துவின் ஆவிய உடையவனா நீ இருக்கணும், கிறிஸ்துவ போல திங்க் பண்ணணும்ன்றதுக்காக தான் ரட்சிப்பு ஆத்மாவை ரட்சிச்சாரு. ஆத்ம ரட்சிப்புன்றது ஏதோ ஒரு கிளீனிங் ப்ராசஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. கிளீனிங் ப்ராசஸ் இட்ஸ் a transforming process. It's a process in which the soul of a person transforms from being a slave to a king. That is salvation. ஏன் ஆத்மா அப்படி மாத்துறாரு? அதுவுமே புரியல. ஆத்ம ரட்சிப்புனா பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் பாருங்க, வெளிப்படுத்தல் 1 5:6 எழுதும் போது பாவங்களற கழுவி அதோட நிறுத்தல, நம்முடைய தேவனாகி பிதாவாகிய தேவன் முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினவர் என்று சொல்லுகிறது. சோ சுவிசேஷத்துல 2 ஸ்டெப் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா, தேவனுடைய பார்வையில அவர் முதல்ல இந்த உலகத்தை எடுக்கணும், எடுத்து ஆபிரகாம்கிட்ட கொடுக்கணும். ரெண்டாவது அது மட்டும் இல்ல, கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளணும்னு சொல்லியிருக்காருல்ல, ஆளுகை இருக்குல்ல, அதுக்குதான் தாவீது அடையாளமாக இருக்கிறான். அதுக்குதான் தாவீதும் ஒரு கேரக்டர் பைபிள்ல இருக்கு. எதுக்கு இருக்காரு? Gospel begins at the recovery of the property, which is picture of Abraham, and then David, who is a picture of ruler over that property, not just taking over the property, having dominion and power and authority over the property. So ப்ராப்பர்ட்டியும் ரெக்கவர் ஆயிருது இந்த 2 பேருக்குள். ஆபிரகாம் மற்றும் தாவீதுக்குள் ப்ராப்பர்ட்டியும் ரெக்கவர் ஆயிருது, ஆளுகையும் வந்துருது. ரைட்டா? அதனாலதான் மத்தேயு 1:1 இவங்க 2 பேர் மட்டும் தான் வருது. வேற எல்லாரும் ஜீனியாலஜி பெருசு அடுத்து வருது, பெரிய இது வருது. ஆனா ஏன் இந்த 2 பேர் மட்டும் வருது? இந்த ரீசனால தான் வருது. ஒருத்தர் லேண்டு, இன்னொருத்தர் கவர்னன்ஸ், ஆளுகை. ஓகே பிரதர் சாம்சன் பப்ளிக் கேக்குதா? அன்மியூட் பண்ணி விடுங்க, அவருக்கு மியூட் இதை போட்டுருச்சு. அன்மியூட் பண்ணு. பிரதர் சொல்லுங்க. ஓகே, நான் இந்த பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கும்போது குறிப்பா ஆபிரகாமுக்கு வந்து ஆண்டவர் வந்து பல பேருடைய ப்ராப்பர்ட்டியில எடுத்து கொடுத்தாருன்னு சொன்னேன். அது நான் சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு உங்களை தான் காட்டினாரு, உங்களுக்கு சொல்ல சொன்னாரு. சொல்றேன். ஆண்டவர் வந்து உங்களை வந்து என்ன செய்ய சொல்றாருன்னா, ஆபிரகாம் நடக்க சொன்ன மாதிரியே உங்களை வந்து சில ரினவுண்டு ப்ராப்பர்ட்டிஸ், ரினவுண்டு பிசினஸஸ், அது மாதிரி காரியங்கள் எல்லாம் வந்து என்ன சொல்றாருன்னா, அவங்க அதை எழுதி வச்சு அதுக்காக ஜெபம் பண்ண சொல்றாரு. அது ஒரு டைரியில எழுதி வச்சு நீங்க அதுக்காக ஜெபம் பண்ண சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியமான விதங்களிலே, எதிர்பார்க்காத விதங்களிலே அது அவைகள் உங்க கைகளிலே வரப்போகிறது. எதிர்பார்க்காத விதங்களிலே, அதாவது நீங்க ஒரு டைம்ல வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் முயற்சி எல்லாம் பயங்கரமா எடுத்து நடக்காத சில காரியங்கள், அதாவது அதுல உங்களுக்கான அந்த நேம் வரல, வாட்டெவர் உங்களுக்கான இது வரல, அப்படிப்பட்ட காரியங்கள்ல இந்த நாட்கள்ல வந்து தேவன் மிகவும் சுலபமாக எளிதாக உங்களுக்கு வந்து செய்து கொடுக்க போகுது. அந்த மாதிரி செய்யப்படுறாரு. இப்ப அந்த கெட்ட குமாரன் வந்து வந்தபோது பாத்தீங்கன்னா, அவன் கூட போய் கேட்கல எனக்கு ஏதாவது கொளுத்த கன்று அடிங்கன்னு, அவரே ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. சோ அது மாதிரி வந்து திஸ் இஸ் சீசன் வேர் காட் இஸ் லீடிங் யூ இன்டு எஃபர்ட்லெஸ் இன்க்ரீஸ். அதாவது விதைக்காத இடத்திலே அறுவடை, அது மாதிரி ஒரு காரியம். அதாவது என்னன்னா, God primarily wants to teach you this, that he is the God who gives increase in areas where you not put any effort. ஏன்னா இட்ஸ் அவர் ரைட் as children of God. தேவனுடைய பிள்ளைகளா இதனுடைய உரிமையா இருக்கிறது. விழுந்து போன மைண்ட் எப்பயுமே வந்து எப்படி இதை நான் ஏர்ன் பண்றது அப்படின்னு தான் பார்க்கும். எப்படி இதுக்கு நான் பே பண்றது, எப்படி இதை நான் எடுத்துக்கொள்றது சொல்லிட்டு அதை தான் யோசிச்சுட்டே இருக்கும். ஆனா புதிதாக்கப்பட்ட ஒரு மனிதன், கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற மனிதன், வாயின் வார்த்தையின் அதிகாரத்தை விசுவாசிக்கிற மனிதன், அதை தெரிந்திருக்கிற மனிதன் அப்படி யோசிக்க மாட்டான். சோ அந்த லைஃப்குள்ள காட் வாண்ட்ஸ் டு டீச் யூ, டேக் யூ இன். சோ சில அந்த மாதிரி சில ப்ராப்பர்ட்டிஸ், சில பிசினஸஸ், இந்த காரியங்களை ரினவுண்ட், வெரி ரினவுண்ட் இருக்கிற காரியங்களை, இதெல்லாம் ஏற்கனவே உங்க கண்ணில் பட்டதுதான். உங்களுக்கு நான் சொல்றது வந்து இது புதுசா இருக்காது. ஏன்னா ஏற்கனவே சில காரியங்கள் உங்க மைண்ட்ல சில இதெல்லாம் வந்திருக்கு உங்களுக்கு. இந்த இதெல்லாம் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு நீங்க யோசித்தது, பார்த்தது, அதெல்லாம்
ஒருவேளை இப்ப இல்லாம இருக்கலாம், முன்னாடி நீங்க பார்த்திருக்கலாம், இப்ப பார்த்ததாவும் இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் வந்து எழுதி வச்சு அதுக்காக ஜெபிக்கும்படி, அதை அழைக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் அழைக்கும் போது அவைகள் உங்களுடையதாகும். இது வந்து இதுல ஒன்னும் பெரிய ரியலாவே வந்து ஒரே ஒரு விஷயம் ஹைலைட் ஆண்டர் பண்ணிருக்க மாட்டேன் பேசிட்டு இருக்கும்போது, இஸ் டெல்லிங் தட் ஹி வாண்ட்ஸ் யூ டு ஹேவ் எஃபர்ட்லெஸ் இன்க்ரீஸ். அப்படி ஒன்று இருக்குன்னு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு டீச் பண்றதுக்காகவே ஆண்டர் உங்களுக்கு சில காரியங்கள் செய்ய போறார். சில இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். தேங்க்யூ ஆமென். சோ தாவீது பத்தி பார்க்கும்போது, தாவீது தான் அந்த ஆளுகை. அதாவது ஜெனிசிஸ் 1:26-28ல சொல்லப்பட்ட காரியங்கள் இருக்கு, கீழ்ப்படுத்தி ஆண்டு கொடுங்கள் அப்படின்றதுக்கு அடையாளமாய் முன் அடையாளமாய் இருக்கிற மனிதன் தான் தாவீது வேதத்துல. சரியா? சோ இயேசு கிறிஸ்து யாரு அப்படின்னா, ஜெனிசிஸ் 1:1 படி, மேத்யூ 1:1 படி ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டான்னா அவன் வந்து யாருடைய பிள்ளையா மாறுகிறான்? தேவனுடைய பிள்ளையா மாறுகிறான். இயேசு கிறிஸ்துவின் சந்ததி, ஏசாயா 53 வருது, அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். இந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி? யாருடைய சந்ததின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமின் சந்ததி. அதுக்கப்புறம் யாருடைய சந்ததி? தாவீதின் சந்ததி. அதனாலதான் பாருங்க, சில பேருக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. அவங்க கேக்குறாங்க, என்ன நீங்க செழிப்பு, ஆசீர்வாதம் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல தானே இருக்கு, அது எதுக்கு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, ஏங்க நான் எந்த ஃபேமிலியில இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? எந்த ஃபேமிலி இருக்கு தெரியுமா? நான் ஏப்ரஹாமோட ஃபேமிலி இருக்கேன், டேவிட் ஃபேமிலியில இருக்கேன். அப்புறம் எங்க ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி எல்லாம் போய் படிச்சு பார்க்காம என்ன பண்றது? அது அங்கதான் இருக்கு, போய் பார்க்க வேணாமா? இப்ப உங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குன்னா அட்லீஸ்ட் டாக்குமெண்டே எடுத்து படிக்க வேணாமா? எங்க சொத்து இருக்கு என்ன பார்க்க வேணாம்? அது கூட பார்க்கலாம், எவ்வளவு மோசமான விஷயம் அது. போய் பார்க்கணும்ல. நான் இப்ப என் பையனுக்கு வந்து இப்ப இன்னும் பேசலாம், 1 மாசம் தான் ஆகுது. அவன் ஒன்னும் பேசல. அவன்கிட்ட நான் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கேன். யூஆர் டிசெண்டன்ட் ஆஃப் டேவிட் அண்ட் ஏப்ரஹாம் சொல்லிட்டு இருக்கேன் அவன்கிட்ட. இதெல்லாம் வந்து சும்மா இல்லப்பா, நீ எல்லாம் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். போட்டும் காதுல இப்பயே கேட்கட்டும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு ஐடென்டிஃபை வித் சம் கைண்ட் ஆஃப் earthly families. Okay, I don't have any problem with the families, but at the same time, it's a very rich heritage right there. I don't want, நானே ரொம்ப கண்டுபிடிக்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு வருத்தப்பட்டு இருக்கேன். பைபிளை கையிலேயே வச்சுட்டு எப்படா இதெல்லாம் கண்டுபிடிக்காம விட்டோம்னு சொல்லி. ஸோ டெஃபினெட்லி ஐ வாண்ட் ஹிம் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். அதனால இப்ப இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ தாவீது, ஆபிரகாம். ஓகே, இவங்க 2 பேரும் அதான் சொன்னேன். ஆபிரகாம்ன்றது ரியல் எஸ்டேட் ஆண்டவர் வந்து பேசுறாரு. It's a season of real estate actually. It's not an accident I'm using this word again and again and again. It's a season of real estate. God is going to really open up real estates. நீங்க யாராவது ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா, ஓகே, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களா யாரா இருக்கீங்களா? Anybody in real estate business? Anybody wants to do real estate business? அன்மியூட் பண்ணிக்கலாம், இருக்கு எல்லாம் அன்மியூட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, ஜாஷ்வா என்னோட சன்னின்ல பண்றாரு ஜாஷ்வா. ஓகே, அதான் நீங்க பண்றீங்க இல்ல உங்களுடைய இமிடியேட் ஃபேமிலி மெம்பர் யாராவது பண்றாங்க, வாட் எவர். இது தவிர நீங்க சில பேர் இப்படி ஆசைப்படுறீங்க அப்படின்னாலுமே, அது மட்டும் இல்ல, இட்ஸ் about lands and properties. Okay, God wants you to have lands and properties. Amen. You can afford, not what you can afford. That's not the kingdom. என்னால இவ்வளவு முடியும், என்கிட்ட ஒரு இவ்வளவு ரூபா இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி, that is not the kingdom of God. ஆண்டவர் எப்பயுமே யாரையுமே வந்து உன்கிட்ட எவ்வளவு இருக்கு, இவ்வளவுதான் இருக்கேன், அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு எஸ்டிமேட் கொடுன்னு ஆண்டவர் கேட்டதே கிடையாது. He always gives more and more, above and beyond. எல்லாத்துக்கும் மேல அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்று வேதம் சொல்லுது. Not because based on our riches. So according to his riches. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து பைபிள்ல இதத்தான் பைபிள் சொல்லுதுன்றதே தெரிய மாட்டேங்குது. ஓகே, டைரக்டா பைபிள் இதை பேசுதுன்னே தெரியல. இட்ஸ் டாக்கிங் அபவுட் லேண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், டொமினியன், ரூலர்ஷிப், இதெல்லாம் நேரடியா பேசுது வேதம் அப்படின்றதே வந்து நல்ல பேரு பிரதர் வச்சிருக்காரு, ரெஹபோத் ரியலேட்டர்ஸ். வெரி குட், வெரி குட். ரெஹபோத் எப்படி ஆண்டவர் பெருக்கம் உண்டாக்குவாரோ அப்படியே உங்களுக்கு உண்டாக்குவாராக. ஐ ஆல்சோ ஸ்பீக் எக்ஸ்ட்ராடினரி ஃபேவர் ஓவர் யூ. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராஜ்யம் வந்து ராஜ்யம் ஆளுகைன்னு சொல்லும்போது அதுக்கு நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு. there is multiple dimensions. ஓகே, கிங்டம் சொல்லும்போது
அதுல ஒரு பயங்கர முக்கியமானது என்னன்னா இந்த பிசினஸ் ஆக்சுவல் ஃபார் காட்ஸ் பீப்புள் டு யூனோ ரன் பிசினஸஸ் அண்ட் ஹேவ் பிசினஸஸ் அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க நான் வேலையில இருக்கேன் எனக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு. நோ, யூ டோன்ட் நீட் மோர் டைம், யூ நீட் விஸ்டம். யூ நீட் விஸ்டம் ஆஃப் காட். ஓகே, ஏன்னா நான் சில நேரம் சொல்லிட்டு இருந்தேன் ஆண்டோட கேட்டேன், ஆண்டவரே நீங்க எனக்கு நிறைய இதால பண்ண அதை பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, டைம் இல்லையே அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், தட்ஸ் தி ஆன்சர் ஆஃப் அ ஃபூல் அப்படின்னு. நாட் தட் he told me I am a fool, he told me that's the answer of a fool, because a wise person will go and ask God for wisdom. You need wisdom of God. தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற பவுல் எழுதாருல, பரத்து இருந்து வருகிற ஞானம், அந்த ஞானம் வேணும். அந்த ஞானம் தான் உங்களை மல்டிபிள் திங்ஸை ஹேண்டில் பண்ண வைக்கும். வித் டோட்டலிஸ் உங்களுக்கு தேவையான ஆட்களை கொண்டு வந்து கொடுக்கும், எல்லாவற்றையும் கொடுக்கும், தேவையான வழிகள் வரும், உண்டாகும். ஏன்னா உலக மனிதர்கள் அதெல்லாம் செய்யறாங்கன்னா நாம் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் நம்ம செய்ய முடியாது. அப்படிதான் யோசிக்கணும். நம்மளை வச்சே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. கிதியோன் சொன்ன மாதிரி, நான் யார் தெரியுமா, என் குடும்பம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா, நான் எவ்வளவு ஏற்கனவே ட்ரை பண்ணி எவ்வளவு ஃபெயில் ஆயிருக்கு உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, அதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நான் நல்லா பார்த்தது, யாரெல்லாம் வந்து இந்த டொமினியன்ல போகணும்னு நினைக்கிறாங்களோ, பிசினஸோ இந்த மாதிரி காரியங்கள், பிசாஸ் வந்து இஸ் நாட் பாதர் அபவுட் சம்படி புட்டிங் நியூ சிடி ஃபார் காட் சேக். ஓகே, ஏன்னா சிடி போடுகிறவர்கள் வந்து அந்த ஊழியம் வந்து பெரிய ஊழியமா இருக்கு, எல்லாரும் சிடி போடுகிறார்கள். இப்ப சிடி போடுறத நிறுத்திட்டாங்க, இப்ப யூடியூப்ல லான்ச் பண்றாங்க. அது ஒரு பயங்கரமான ஊழியம், ரைட் லெஃப்ட் அண்ட் சென்டர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் இஸ் வெரி ஹாப்பி. நீங்க சர்ச்சுக்குள்ள கும்மாளம் போடுங்க, தலைகீழ குதிங்க, மாடி குதிங்க, அவன் கண்டுக்கவே மாட்டான். வெரி குட், அவனும் வந்து கை தட்டுவான், நல்லா இருந்துச்சு, ஒர்ஷிப் பயங்கரமா இருந்துச்சு பிரதர், கீபோர்டு கலக்கிட்டார் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. புரியுதா? ஏன்னா வந்து அவன் அதை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. அவன் வந்து யாரு மேல யார் அட்டாக் பண்ணு நினைக்கிறான்னா, செக்யூலர் ரெல்ம்ஸ்ல வந்து அங்கதான கிங்டம் இருக்குது. ஓகே, ஏன்னா இப்ப ராஜ்யம் வேதம் சொல்லுது, என்ன கான்டெக்ட்ல சொல்லுது? பாபிலோனியன் ராஜ்யம், அப்புறம் வந்து 4 ராஜ்யம் சொன்னேன், மேடோ பெர்ஷியன் கிங்டம், கிரீக் கிங்டம், அப்புறம் ரோமன் கிங்டம். இந்த 4 கிங்டமும் ஆவிக்குரிய மண்டலம் தெரிஞ்சா பிசிக்கலா இருந்ததா? பூமி தானே இருந்தது. நேபுகாத்நேச்சார் பூமியில தான் இருந்தான், கோரேஸ் அவங்க எல்லாம் பூமியில இருந்தாங்க, அலெக்சாண்டர் தி கிரேட் பூமியில இருந்தான், அப்புறம் ரோமர் சீசர் பூமியில தான் இருந்தாரு. அவங்க இருந்ததுக்கான அடிச்சுவடுகள் கூட இப்ப கூட அகழ்வாராய்ச்சியில வருது, எல்லாம் இருக்குது, இங்கதானே இருந்துச்சு. அப்ப இந்த ராஜ்யம் எங்க இருக்கும்? அதுவும் இங்கதானே இருக்கும். ஆனா இந்த ராஜ்யம் அந்த ராஜ்யத்தை கூட கம்பீட் பண்ணும், அடிக்கு சண்டை போடுவோம், போட்டு அதெல்லாம் கீழே தள்ளிட்டு இது உட்காந்துக்கும். அப்படிதான். அப்ப ராஜ்யம்ன்றது அது பிசிக்கலா வெளியே இருக்க வேண்டிய ஒன்று, அது வந்து சபைக்குள்ளேயே இருக்க வேண்டிய ஒன்று கிடையாது. பிசாசு அவங்களும் விட்டுருவான், நீங்க அந்த மாதிரி இது பண்ணிட்டு ஏதாவது பண்ணிட்டு தான் அவன் கண்டுக்கிறதே கிடையாது. நீ என்னனாலும் பேசி என்னனாலும் போ அப்படின்னு விட்டுருவான். அவங்க டார்கெட் லிஸ்ட்ல கிடையாது. அவன் டார்கெட் லிஸ்ட்ல இருக்கிறவங்க யாருன்னா, யாரை குறி வைக்கிறான்னா, செக்யூலர் டொமைன்ஸ்ல முன்னேறவங்கள, அங்கதான் ராஜ்யத்தை கொண்டு வர நினைக்கிறவங்க தான். ஏன்னா அவன் அங்க வந்து வேர் இட் மேட்டர்ஸ் த மோஸ்ட் அவங்கால போட்டு வச்சிருக்கான். ஓகே, அவங்க ஆள போட்டு வச்சிருக்கான். சோ அங்க வந்து இறங்கி வேலை பார்க்கறது, அங்க போய் நிக்கிறது. ஏன்னா தேவனுடைய புத்திரரை பத்தி பேசும்போது, குமாரரை பத்தி சொல்லும்போது, வாலவேதின் குமாரர் பலவான் கையுள்ள அம்புகளை போல இருக்கிறார்கள். அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க பயப்படாமல் ஒளிமுக வாசல்ல சத்துருக்கள் நிறுத்த போய் பேசுவாங்க. அவன் வந்து குறிப்பா நான் பாக்குறேன், பிசினஸ்ல இறங்கி கொஞ்சம் செஞ்சவங்க, கொஞ்சம் சக்சீட் ஆனவங்க பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்கேன். நான் நிறைய பேர் பார்த்து, கிறிஸ்டியன் பிசினஸ் பீப்புள் நிறைய பேர் பார்த்துட்டேன். கிங்டம் கொஞ்சம் இது பத்தி தெரிஞ்சவங்க, இவங்க எல்லாம் இறங்கி செய்யணும்னு சில பேர் அந்த பயத்திலே போகாமலே இருக்காங்க, அது ஒரு கேட்டகரி. இன்னொரு குரூப் ஹெவியா அட்டாக் பண்றாங்க. ஒரு நிமிஷம் ஜஸ்ட். Okay, so he really attacks this kind of people. ஏன் அப்படின்னா அவங்க தான் வந்து அவனோட டெரிட்டரிக்குள்ள வர்றாங்க, அதை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இப்ப நீங்க வந்து ஒருவேளை அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறீங்கன்னா,
பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, செக்யூலர்ல ஏதோ பண்றீங்க, ஆனா யூஆர் ஃபேசிங் லாட் ஆஃப் அட்டாக்ஸ். ஓகே, அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் படிக்க வேண்டியதான் வெளிப்படுத்தல் 12. ஓகே, வெளிப்படுத்தல் 12 அதை மட்டும் வாசிக்கலாம். வாசித்து நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நிறைய இருக்கு. இந்த டொமினியன் டாபிக் வந்து பெரிய டாபிக், தொடர்ந்து அதை பத்தி பேசணும். வேர்ட் ஆஃப் டொமினியன், ஆளுகையின் வார்த்தை தான் பேசிட்டு இருக்கேன். வெளிப்படுத்தல் 12 வேகமா வாசிங்க, 1ல இருந்து வாசிங்க. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழ் சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியா இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைக்கு மேல் 7 முடிகளின் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 3 ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. இங்க ஒரு பிக்சர் பாக்குறோம். இங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஒரு லேடி வந்து was sitting in majesty and glory and she was pregnant and she was giving birth to a son. ஒரு குமாரனுக்கு வந்து பிள்ளை பெறுகிறான், குழந்தை பிறகுது. அது என்ன குழந்தை? வாட் ஷி வாஸ் கிவிங் பர்த் டு. இது வந்து ஒரு சிம்பாலிக். இது வந்து நாட் அ பர்சன். இது யாருன்னு கேட்காதீங்க. இட்ஸ் சிம்பாலிக். எதை காட்டுகிறது என்று சொன்னால் சபையில் இருந்து புறப்படுகிற ஆளுகையை பற்றி பேசுகிறது. வலு சர்ப்பம் வந்து எதை முழுங்க பாக்குதான்? ஆளுகையை தான் முழுங்க பாக்குது. வலு சர்ப்பம் வந்து சும்மா எதையோ முழுங்காது. அதான் சொன்னேன், சிடி போடுறவங்க பத்தி அது கவலைப்படாது. அது வந்து யாரை எதை முழுங்க பார்க்கணும்னா ஆளுகை, டொமினியன். நீங்க வந்து ஒரு செக்யுலர் போய் ஏதோ ஒன்று செய்றீங்கன்னு வைங்க, அது எனி ஃபீல்டா இருக்கலாம், வாட் எவர் ஃபீல்டு யாருன்னு என்னவா இருக்கலாம். நீங்க என்னொன்னு செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன், பர்டிகுலர்லி ஆளுகை அதிகாரம் சம்பந்தப்பட்டது. ஓகே, ஒரு 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 பிசினஸ் நடத்துறீங்கன்னா அது ஆளுகை அதிகாரம் தான் அது. சோ வந்து ஏன்னா பைனான்சியல் ரெல்ம் நீங்க சக்சீட் ஆகுறீங்க, அதை நீங்க கீழ்படுத்தி ஆண்டு கொள்றீங்க. பைனான்சியல் ரெல்ம் புரியுதா? அதுதான் பிசினஸ். சோ இந்த மாதிரி பல ரெல்ம்ஸ் இருக்கு. ஓகே, ஒவ்வொன்றும் இருக்கு. அதை ஒன்னு கீழ்படுத்தி ஆளுகை செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றப்ப அது என்ன பண்ண பாக்குது அப்படின்னா அந்த ஆளுகையை முழுங்க பாக்குது. அங்கதான் அது வந்து நிக்குது. ஏன்னா அது அங்கதான் இருக்கு. பிசாசன சபைக்குள்ளே உட்காந்துருக்குது இல்லையே, அதுக்கு வெளியே தானே ஆளுகளை வச்சுட்டு உட்காந்துருக்குது. சோ அதனால அதை என்ன பண்றான், அங்க வந்து ஆளுகையில வர்றவங்களை அமுக்கணும்ன்றது அவனுடைய எண்ணம். அவங்களை அமுக்கணும் இல்லையோ அந்த ஆளுகையை காலி பண்ணிடுது. அவங்க அந்த மைண்ட்ல இருந்து இது அவங்க ஐயோ தெரியாம இது வந்துட்டோம்டான்னு நினைக்கிற அளவு கொண்டு போயிடும். இதுதான் அவனுடைய எண்ணமே. ஏன்னா அது இல்லாம எல்லாம் மற்றவங்க அப்படி இந்த தேவ சித்தம் சொல்லிட்டு ஒரு குரூப் உட்காந்துருக்கு பாத்தீங்களா. தேவ சித்தம் என்னன்னு தெரியாது, அதெல்லாம் நாங்க எது செய்ய மாட்டோம், பாப்போம் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்கல்ல. அவங்க வந்து இன்னொன்னு சொல்லிடுறேன் பாருங்க, தேவ சித்தம் என்ன அப்படின்னா நீங்க ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம், வேற சித்தமே கிடையாது. ஓகே, இது வந்து காமன், இது எல்லாருக்கும் காமனானது. இதுவே புரியாதனால இப்ப அடுத்து எங்க தேவ சித்தம் வந்து என்னத்தை பண்றது தெரியாம உட்காந்துருக்காங்க. சோ அவங்கள மாதிரி நீங்களும் போயிடணும்ன்றதான் அட்டாக். அப்படி ஆயிரணும். தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டோம், பேசாம ஏதோ ஓரமா உட்காந்தோமா, பாய தேய்ச்சிட்டு போனோமா, எவ்வளவு விசுவாசிகள் நிம்மதியா போயிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி நம்மளும் போயிடணும் அப்படின்னு தான் அவனுடையது. ஆனா கவலைப்படாதீங்க, நீங்க நாம் அழைக்கப்பட்டவர்கள், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆகவே நமக்கு பேக்கப் இருக்குது. இங்க போட்டிருக்கு பாருங்க, தொடர்ந்து அதிகாரம் படிச்சீங்கன்னா, டைம் லேட் ஆயிடுச்சு, தொடர்ந்து படிச்சீங்கன்னா பிரதான தூதனாகிய மிகாவேலை பார்க்கிறோம். மிகாவிலும் அவனுடைய தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் செய்கிறார். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த ஸ்திரீ ரொம்ப முக்கியம். ஸ்திரீயிலிருந்து புறப்படுகிற ஆண் பிள்ளையாக்கிய ஆளுகை மிக முக்கியம். ஆளுகை மிக முக்கியம், மிக அவசியம். ஓகே, ஆளுகை மிக மிக அவசியம். அதனால ஏன்னா பரலோகத்தோட அஜெண்டாவே இதுதான். நான் வந்து பிசாசு வந்து ஆளுகையை கெடுக்க பாக்குறான், ஆண் பிள்ளையை வந்து அந்த முழுங்கிறது இருந்தான் மாதிரி அது சிம்பாலிக்கா ஆளுகை முழுங்க பாக்குறான்றது எவ்வளவு முக்கியமோ, அந்த ஆண் பிள்ளை தான் தேவனுடைய அஜெண்டாவே. ஆளுகை என்பதான் அவருடைய அஜெண்டாவே. ஜெனசிஸ் 1ல இருந்து சேம் தீம் கண்டினியூஸ். ரெவலேஷன் ஃபுல்லா அதை பத்தி தான் வருது. ஓகே,
ஆளுகை தான் தேவனுடைய அஜெண்டாவே. அப்படி இருக்கும்போது அவர் அதை பத்தி எவ்வளவு சீரியஸா இருப்பார், எவ்வளவு அதுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். அதுக்குதான் பிரதான தூதனாகிய மிகாவேல வச்சிருக்காரு. அது தூதன் வந்து அதுக்கு தான் வர்றான், வேலையே அதுதான். இந்த மாதிரி ஆளுகைன்னு யாரெல்லாம் இறங்கி வந்திருக்காங்களோ, யாரெல்லாம் ஆளுகை செய்ய வேண்டும் என்று விசுவாசத்திலே படி எடுத்து வைக்கிறாங்களோ, அது குடும்பமா இருக்கலாம், குடும்பத்திலே ஆளுகை செய்யறது, குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் மேல ஆளுகை செய்யறது, தொழில் மேல ஆளுகை செய்யறது, மற்றும் பல காரியங்கள் மேல, பாலிடிக்ஸ் அரசியல் காரியங்கள் மேல ஆளுகை செய்யறது, எந்த ஆளுகையா இருக்கலாம். ஓகே, அதுக்கு யாரெல்லாம் இறங்குறாங்களோ, எந்தெந்த விசுவாசிகள் இந்த வெளிப்படுத்தல் 12 வர்ற மாதிரி மரணத்துக்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல், யாரெல்லாம் வந்து ஆளுகை தான் முக்கியம். எஸ்தர் போய் நின்ன மாதிரி, செத்தாலும் சாகிறேன் ஆனா உள்ள போவேன், ராஜாவின் இடத்துல போவேன், போய் பேசியே தீருவேன், என்னுடைய ஜனங்களுடைய நீதிக்காய் நியாயத்துக்காக கேட்டே தீருவேன் அப்படின்னு யாரெல்லாம் போறாங்களோ, அவர் ஆளுகை எடுத்தா கையில, ராஜஸ்திரி என்கிற அந்த ஆளுகை எடுத்துட்டு உள்ள போனா, ராஜ வஸ்திரம் தரித்து உள்ள போனா, யாரெல்லாம் போனாங்களோ அவங்க எல்லாம் குறித்து மார்க் பண்ணி வைத்து தேவ தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஸோ நீங்க உங்களுக்கு நிறைய லாஸ்லாம் இருந்திருக்கலாம். ஓகே, பட் சில விஷயங்கள் நம்ம புரிந்து கொண்டால் அதுல இருந்து வெளியே வந்துடலாம். ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆளுகை புரிந்து கொள்ள வேண்டும். ஆளுகையின் வார்த்தை, ஆளுகையின் வார்த்தை வேதத்தை எடுத்து மெடிடேட் பண்ணுங்க. நான் இன்னும் நிறைய பேசுவேன் தொடர்ந்து இதை பத்தி. ஆண்டவர் ஆளுகை எனக்கு புரிய வைங்க. ஆதாம் ஆளுகையின் வார்த்தை இழந்தது போல நான் இன்னைக்கு இழந்துருவேன். அது இருதயத்தோடு போயிட வேணாம். இந்த வார்த்தை என் இருதயத்தில் இருக்கட்டும், ஆளுகையின் வார்த்தை என் இருதயத்தில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆளுகையின் வார்த்தையை எடுத்துக் கொள்ளுங்க. அதோட இன்னும் ஒரே ஒரு காரியம் இருக்கு, நம்ம கம்யூனியன் போறோம், அதனால அது டெஃபினட்டா முக்கியமானது. இந்த ரெவலேஷன் 12 வருது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம். ஏன்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஏன் முக்கியம்னா, சகல பூமியையும் ஆளுகை செய்கிற வார்த்தை. அவரே மாம்சமாகி தேவ ஆட்டுக்குட்டியாய் பூமிக்கு வந்தார். அவருடைய ரத்தம் தான் அந்த பூமியை ஆளுகை செய்யக்கூடிய தகுதி வாய்ந்த ரத்தம். அந்த ரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிசினஸ் லாஸ் இருக்கலாம், பயங்கரமான லாஸா இருக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், ரத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், ஆளுகையின் வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். ரத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், ஆளுகையின் வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. நான் சொல்றேன், நீங்க சீரியஸா ரெண்டே எடுத்தீங்கன்னா, எடுத்து ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிச்சீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு இதை பத்தி பேசுங்க, நான் எவ்வளவு மறந்தாலும் திரும்ப திரும்ப என்கிட்ட பேசுங்க, இந்த வார்த்தையை நான் உட்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா, I'm telling you, in 3 months time will be out of the woods. 3 months time, 3 மாசத்துல பெரிய அற்புத அடையாளத்தை நீங்க பாருங்க. கர்த்தருடைய பெரிய அற்புத அடையாளத்தை 3 மாசம், provided you take this thing seriously. ஏன்னா வந்து நம்ம மாம்ச பலத்தை போராட முடியாது. நமக்கு இருக்கிற அறிவு, நமக்கு என்ன தெரியும், அதை வச்சுலாம் போராடணும்னா இந்த கேம்ல ஜெயிக்க முடியாது. நம்மள மறுபடியும் அவன் ஆளுகை விட்டு கீழே இறக்கி நம்மளே அறியாம கொண்டு போயிடுவான், நம்மளே விட்டுருவோம். வேணாங்க, அதெல்லாம் எதுக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடும். சரியா? சோ தொடர்ந்து இதை பார்ப்போம். நம்ம இது இன்னும் பேச வேண்டியது இருக்கிறது. கர்த்தருடைய பந்திக்கு நம்ம போலாம். கர்த்தருடைய பந்திக்கான காரியங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ. Brent read a ramba kent read a rombo kont read a rakadarava rimbre kent read a hunter rigadara vent rokodore brantro ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை செய்தார். Not right now, by the authority of the blood and the word of dominion that you've given me. Lord, I resurrect dead businesses in the name of Jesus. I resurrect dead businesses in the name of Jesus. I speak life into their businesses. இன்னும் ஒரு சில பேர் சில வியாபாரம் தொழில ஆரம்பிக்க முடியாதபடி பல நஷ்டங்களை சந்திச்சு ஆரம்பிக்கவே முடியல, யோசிக்கவே முடியல, அப்படிப்பட்டவங்களை நான் ஜெபிக்கிறேன். அற்புத அடையாளங்கள் நடப்பதாக, அற்புத அடையாளங்கள் நடப்பதாக, புதிய தொழில்கள் தொடங்கப்படுவதாக, புதிய தொழில்கள் தொடங்கப்படுவதாக, குடும்பங்களிலே ஆளுகை உண்டாவதாக, குடும்பங்களிலே ஆளுகை உண்டாவதாக, சூழ்நிலைகளை மேல் ஜெயத்தை எடுத்துக் கொள்வார்களாக. தேங்க்யூ லார்ட். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயத்தை எடுத்துக் கொள்வார்கள். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். நல்லா கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட்.
Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவரே, சங்கீதம் 110 நாம் வாசிக்கிறது போல இந்த சத்துருக்களை உங்க பாதபடியாக்கி போடும் வரைக்கும் வலது பார்சத்தை உட்காரும் என்று கர்த்தர் ஆண்டவருடனே சொன்னார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, அந்த ஆளுகையின் வார்த்தை இந்த நேரத்தில் நான் பேசுகிறேன். உம்மோட உட்காரும்படி உதவி செய்வீர். உம்மோட உட்காரும்படி உதவி செய்வீர். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். எங்கள் சூழ்நிலைகளிலே, பிரச்சனைகளிலே உம்மோட உட்காரும்படியாக உதவி செய்வீரா. ஏனென்றால் நாங்கள் உம்மோட உட்காரும் போது எங்கள் சத்துருக்கள் பாதபடி ஆக்கப்படுவதை நாங்கள் பார்ப்போம். வார்த்தையினாலும் இரத்தத்தினாலும் உம்மோட உட்கார எங்களுக்கு வழி உண்டாக்கினதுக்காக ஸ்தோத்திரம். When we meditate the word, when we meditate the blood, we are sitting with him. It's automatically happening. We cannot do that otherwise. When you meditate the word and meditate the blood, you are sitting with him. And as you sit with him, God will make your enemies your footstool. No matter what enemy it is, who it is, or what problem it is, God will make it your footstool. Hallelujah. Thank you, Lord. Come to Ribereyank, Raider Barayo. Uribrand Ribereyank, Ronto Ribereyon, Shrida Rambara, Kandora Baro. Urimbrand Ribereyank, Rento Ribero. Brent Riderank, and Derabayan, Derabayok, Rediberayan, Terabarayan, Derabaro. Rend Rambo, Kondaro, Kaptari, Mahimai Padwe, or Mahimai Vetrisada. Kudrayum, Kudray Viranayum, Kadale Tadinar. Kudrayum, Kudray Virname, Kadale Tadinar, Ribera, Kandoro. Hallelujah. தொடருவேன், கொல்லுவேன். ஹalleluya. என்னுடைய பிரியம் அவர்களுக்கு நிறைவேறும் என்று சத்துரு பகையன் சொன்னார். ஆனாலும் ஹalleluya, ஹalleluya, அவருடைய ரதங்களையும் குதிரைகளையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார். ரிபரா கண்டோரிபரா கண்டோரோ. ஒரு திரி அணைந்து போகிறது போல ரிபரா கண்டோரோ இராணுவங்களையும் சேனைகளையும் அமிழ்த்து போடுகிற தேவன். ரிபரா கண்டோரபரா. ஒரு திரி அணைந்து போகிறது போல இராணுவங்களையும் சேனைகளையும் அவர் அமிழ்த்து போடுகிறது. அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே செய்கிறதுக்காக காரியங்கள் மாறுதலாய் முடிவதாக. காரியங்கள் மாறுதலாய் முடிவதாக. ஹalleluya. எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்கிறது போல ஆமான் என்ன குழியை வெட்டினானோ, வெட்டின குழியை அகலமாக்கினான், ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் என்ற வார்த்தையின்படி ஆமான்கள் முடிவுக்கு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமான்கள் முடிவுக்கு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ராஜ்யம் வல்லமையாய் எங்கள் மூலமாய் வெளிப்படுவதாக. ராஜ்யம் வல்லமையாய் எங்கள் மூலமாய் வெளிப்படுவதாக. தொடர்ந்து இந்த வார்த்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இன்னும் அநேக வெளிச்சங்களை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. Thank you, brother. Thank you. Wednesday meeting. Thank you, brother. Good night, brother. Thank you, Thank brother. you. Thank you so much, Anna. Thank you, brother. Thank you, Joshua. God bless. Thank you, brother. Thank you, brother. Thank you. Thank you, brother. I'm ending the team, people. Bye.